Good morning to all of you. This is Aishwarya Ramesh, partner My Career Point, basically chartered accountant, and we run an academy called as My Career Point in Keel Park Garden. ஸோ இன்னைக்கு செஷன் வந்து மோஸ்ட்லி +1 +2 இல்லை 9th இருந்து 10th போறவங்களுக்கு காமர்ஸ் பத்தின ஏதாவது ஒரு டவுட்ஸ் இருக்கோ கிளாரிஃபிகேஷன்ஸ் இருக்கோ வாட் எவர் யூ மைட் ஹாவ் நீங்க வந்து இன்னைக்கு கேட்கலாம். ஸோ அதுதான் வந்து ப்ரிடாமினா இன்னைக்கு செஷனோட அஜெண்டா. நான் பேசிக்கா வந்து சார்ட்டர்ட் அக்கௌண்டன்சி அப்படிங்கிற கோர்ஸை பத்தி பசங்களுக்கு நிறைய டவுட்ஸ் இருக்கு. யாருக்காவது இங்கிலீஷ்ல தான் சொல்லணும் அப்படிங்கிறவங்க யாராவது லாகின் ஆயிருக்கீங்களா? ஏன்னா செஷன் வில் பி பைலிங்குவல், தமிழ் அண்ட் இங்கிலீஷ். எனிபடி இஸ் தேர் ஹூ வாண்ட்ஸ் ஒன்லி இன் இங்கிலீஷ் அப்படின்னா சாட் பாக்ஸ்ல போடுங்க. வி வில் பி டூயிங் அன் அதர் செஷன், இன்னொரு நாள் பண்ணுவோம். ஸோ அந்த மாதிரி யாராவது இருக்கீங்கன்னா இங்கிலீஷ்ல இன்னொரு செஷன் அதுக்கப்புறம் நாங்க தனியா பண்றப்ப கூட நீங்க அட்டென்ட் பண்ணலாம். இன்னைக்கு வந்து தமிழ்லையும் இங்கிலீஷ்லயும் கலந்த மாதிரி இருக்கும். ஸோ ஒரு ஆடிட்டர் கோர்ஸ் படிக்கணும் அப்படின்னு நிறைய பேர் வந்து கேட்டிருக்கீங்க. ஏன் ஆடிட்டர் ஆகணும் அப்படின்னு நீங்க வந்து பாத்தீங்கன்னா, இப்போ வந்து +1 +2 படிக்கிற பசங்களுக்கு காமர்ஸ் ஸ்ட்ரீம் உள்ளார வந்துடுறாங்க 10th முடிஞ்சக்கு அப்புறம். ஸோ 10th வரைக்குமே நம்மளோட ப்ராக்ரெசிவான ஒரு சிஸ்டம், எஜுகேஷன் சிஸ்டம்ல பாத்தீங்கன்னா 10th வரைக்குமே பசங்களுக்கு வந்து தே ஆர் ஹேவிங் லாட் ஆஃப் அவேர்னஸ் டுவர்ட்ஸ் சயின்ஸ் சப்ஜெக்ட்ஸ். ஏன்னா +1ல இருந்து நீங்க சயின்ஸ் படிச்சுக்கிட்டே ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட்ல இருந்து சயின்ஸ் படிச்சுக்கிட்டே வரீங்க. ஸோ உங்களுக்கு வந்து தெரியுது சயின்ஸ்னா என்ன, ஒரு கியூரியாசிட்டி ஆஸ்பெக்ட் இருக்கணும், சயின்டிஃபிக்கா எப்படி நம்ம யோசிக்கணுங்கிறது. ஆனா சில பசங்க +1 வந்தக்கு அப்புறம் காமர்ஸ் எடுக்கிறப்ப அந்த அவேர்னஸ் வந்து காமர்ஸ்னா என்ன, அக்கௌண்டன்சினா என்ன, எக்கனாமிக்ஸ்ங்கிறது ஒரு ப்ராக்டிக்கலான சப்ஜெக்ட், டே டு டே பாக்குறோம், அதை பத்தி நம்மளுக்கு தெரிய மாட்டேங்குது. பிசினஸ் மேக்ஸ் எடுக்கிறதா, கம்ப்யூட்டர் சயின்ஸ் எடுக்கிறதா, அந்த மாதிரி நிறைய கன்ஃபியூஷன்ஸோட ஏதோ ஒரு கைடன்ஸ் எடுத்துட்டு குரூப் உள்ளார வந்துடுறாங்க. ஸோ இந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு ஃபினான்ஸ்ல வேற என்ன ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்கு அப்படின்னு நாம வந்து பாக்குறப்ப, இந்தியாலேயே ப்ரொஃபஷனல் கோர்சஸ் அப்படின்னு நாம சொன்னோம்னா, ஒரு ஃபினான்ஸ் எடுத்திருக்கீங்க, ஓகே, ஸோ காமர்ஸ் அக்கௌண்டன்சி படிச்சிருக்கீங்க அப்படின்னா அங்க வந்து 3 ப்ரொஃபஷனல் கோர்சஸ் தான் ரொம்ப டாப். ஒன்னு வந்து சார்ட்டர்ட் அக்கௌண்டன்சி, இன்னொன்னு வந்து காஸ்ட் அக்கௌண்டன்சி, இன்னொன்னு வந்து கம்பெனி செக்ரட்டரிஷிப். ஸோ இந்த 3 கோர்சஸ் தான் வந்து ரொம்ப டாப் மோஸ்ட் இந்தியால ரெக்கக்னிஷன் ஃபார் ஃபினான்ஸ். ஸோ நாங்க ப்ரிடாமினா இன்னைக்கு வந்து பேச போறது ஒரு சார்ட்டர்ட் அக்கௌண்டன்சின்னு. நம்ம வந்து கொலோக்கியலா இது வந்து ஆடிட்டர் அப்படின்னு நம்ம வந்து ரெஃபர் பண்றோம். ஸோ கரெக்டான தமிழ்ல சொல்லணும்னா பட்டய கணக்காளர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே, நிறைய பேர் நினைச்சிட்டு இருக்காங்க இவங்க வந்து ஒரு அக்கௌண்டன்ட், ஸோ சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ட் அப்படிங்கிறவங்க வந்து ஒரு அக்கௌண்டன்ட் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்காங்க. அப்படி கிடையாது. ஸோ ஒரு சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ட் அப்படிங்கிறவங்க வந்து சர்டிஃபைடு பை இன்ஸ்டிடியூட் ஆஃப் சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ட்ஸ் ஆஃப் இந்தியா. ஸோ இது வந்து ஒரு ஸ்டாச்சுட்டரி பாடி. அவங்களுக்கு வந்து ஸ்டாச்சுட்டரி பாடினா கவர்மெண்ட் பேஸ்ட் ஒரு பாடி. ஓகே, ஸோ அவங்க வந்து என்ன பண்றாங்க அப்படின்னா நிறைய கம்பெனிஸோட ஆடிட் பாக்குறோம். ஓகே, ஸோ ஒரு கம்பெனி ஓப்பனிங்ல இருந்து க்ளோசிங் வரைக்குமே வந்து ஒரு சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ட் வந்து தரோவா கம்ப்ளீட்டா பார்க்கணும். ஸோ அதுல நிறைய ஆஸ்பெக்ட்ஸ் இருக்கு, டாக்ஸேஷன் இருக்கு, அக்கௌண்டிங் இருக்கு, ஆடிட் இருக்கு. ஸோ நீங்க எப்படி ஒரு MBBS டிகிரி படிச்சுட்டு அதுக்கப்புறம் ஸ்பெஷலைசேஷன் உள்ளார போறோமோ, அதே மாதிரி இந்த சார்ட்டர்ட் அக்கௌண்டன்சிங்கிற கோர்ஸ் உள்ளார ஒரு டிகிரி வாங்கிட்டோம்னா அதுக்கப்புறம் பசங்க எதுல வேணாலும் அவங்க வந்து ஸ்பெஷலைஸ் பண்ணிட்டு போகலாம். இந்த கோர்ஸை பத்தி நிறைய விஷயங்கள் வந்து சொசைட்டில தெரியும். ஆனா அதுக்கு சில பேர் வந்து தப்பா புரிஞ்சு வச்சுட்டு இருப்பாங்க. ஸோ அதை பேஸ் பண்ணி இன்னைக்கு வந்து சர்டன் ஆஸ்பெக்ட்ஸ் எங்களுக்கு நாங்க ஓவர் பீரியட் ஆஃப் 10 இயர்ஸ் 2014ல இருந்து நானும் தாமோதரம் சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ட்டும் சேர்ந்து இந்த அகாடமி ரன் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ ஸ்டூடெண்ட்ஸ் நிறைய பேரை மீட் பண்ண எந்த மாதிரி தாட்ஸ் அவங்களுக்கு இருக்கு, பேரண்ட்ஸுக்கு இதை பத்தி என்ன டவுட்ஸ் இருக்கு அப்படிங்கிறத சேர்த்து வச்ச மாதிரி ஒரு சின்ன ப்ரெசன்டேஷன் நாங்க வந்து பண்ணியிருக்கேன். நீங்க பார்க்கலாம். நீங்க பார்த்துட்டு வேற ஏதாவது டவுட்ஸ் இருந்தாலும் கேட்கலாம். அதுக்கும் முன்னாடி இன்னைக்கு ஸ்பெசிஃபிக்கா உங்களுக்கு யாருக்காவது ஏதாவது அட்ரஸ் பண்ணணும் அப்படின்னு இருந்ததுன்னா நீங்க ஆடியோ ஆன் பண்ணி நீங்க சொல்லலாம். யாருக்காவது ஏதாவது தெரியணுமா, சம்திங் தட் யூ வாண்ட், என்ன மாதிரி டீட்டெயில்ஸ் ஏதாவது எதிர்பார்க்கறீங்க இன்னைக்கு அப்படின்னு. I can give 1 minute. I do, because there are many people here. I don't want to make everybody wait. Anybody who has any ask, இன்னைக்கு செஷன்ல எதை எதிர்பார்க்கிறோம் அப்படின்னு ஏதாவது. மேம், எஸ். இப்போ நம்ம சிஏ பண்ணும்போது we can take degree also by side. எஸ் 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 யூ கேன் டேக் டிகிரி சைட் பை சைட். நான் அதை கரஸ்ல பத்தியும். போடலாம் மேம். அது என்னம்மா? கரஸ்ல கூட we can take. எல்லாமே பண்ணலாம். அந்த டீட்டெயிலிங்கும் நான் இன்னைக்கு எக்ஸ்பிளைன் பண்றேன்.
ஓகே மேம். ஓகே. அண்ட் ஹவ் டு கால்குலேட் சிஏ ஸ்கோர்னு கூட சொல்றீங்களா? சொல்றேன். ஓகே, ஷூர். ஓகே. தேங்க்யூ. வெரி நைஸ். ஸோ வெரி நைஸ். அவங்க வந்து 2 கேள்வி கேட்டிருக்காங்க. ஒண்ணு வந்து யூஜி வந்து சைமல்டேனியஸா எப்படி பர்சியூ பண்ணணும், வாட் ஆர் த மோட்ஸ் ஆஃப் பர்சியூயிங். செகண்ட் வந்து ஸ்கோரிங் பத்தி கேட்டிருக்காங்க. ஓகே, சொல்றேன். குட். வேற யாருக்காவது ஏதாவது ஆஸ்க் இருக்கா? ஓகே. நான் ப்ரெசென்ட் பண்றேன். நீங்க பாருங்க. அதுல ஏதாவது உங்களுக்கு டவுட்ஸ் இருந்தா யூ கேன் ஆல்வேஸ் ஆஸ்க். முத்தரசி ஸ்கிரீன் தெரியுதா முத்தரசி? எஸ் மேம். ஓகே. ஸோ ஒரு குவிக் பிரீஃப் அபவுட் சார்ட்டர்ட் அக்கௌண்டன்சி தான் ஸ்னேக் பீக் அப்படின்னு சொல்றோம். நீங்க ஒரு மூவிக்கு ஒரு ட்ரெய்லர் பாக்குற மாதிரி இன்னைக்கு வந்து we will listen to what it is about. ஸோ ஒரு சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ட் அப்படின்னு நாம வந்து சொல்றோம்னா, ஸோ இது வந்து ஒரு மத்த ப்ரொஃபஷன்ஸை விட ரொம்ப யூனிக்கா எப்படி இருக்கு அப்படின்னு நாம சொன்னோம்னா, இப்போ ஒரு டாக்டர் ஆனா கண்டிப்பா அவங்க வந்து ஒரு ஹாஸ்பிட்டல்ல தான் ஒர்க் பண்ணணும். ஓகேவா? ஸோ அதே மாதிரி ஒரு இன்ஜினியரா இருக்கீங்க. ஸோ ஒரு இன்ஜினியரிங் படிக்கிறீங்க அப்படின்னா, நீங்க வந்து ஒரு ஃபேக்டரி இல்லாட்டி என்ன அந்த மாதிரி ஒரு செட்டப்ல தான் நம்ம கண்டிப்பா போகணும். இல்ல ஐடி படிக்கிறீங்கன்னா கம்ப்யூட்டர்ஸ் பேஸ்டா பண்ணலாம். ஆனா இன்னைக்கு டேட்ல வந்து ஒரு சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ட் அப்படிங்கிறவங்களுக்கு எந்த ரெஸ்ட்ரிக்ஷனுமே கிடையாது. ஸோ இண்டஸ்ட்ரி ரெஸ்ட்ரிக்ஷன் அப்படிங்கிறது கிடையவே கிடையாது. சே ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ அவங்க வந்து ஒரு ஆண்டர்பிரினர் ஆகலாம். நீங்க ஒரு பிசினஸ் பண்ணலாம். இல்லாட்டி இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி கன்சல்டிங்னு இருக்கு. சில பசங்க வருவாங்க, மேம் எங்களுக்கு வந்து கம்ப்யூட்டர் சயின்ஸ் கொஞ்சம் பிடிக்கும். அதே மாதிரி எங்களுக்கு அக்கவுண்ட்ஸும் காமர்ஸும் பேஸ் இருக்கு அப்படிங்கிறவங்களுக்கு வந்து இட் இஸ் அன் எக்ஸலண்ட் ஃபீல்டு. ஐடி பிளஸ் வந்து ஒரு ஃபினான்ஸ் பேஸ் இருக்கிறவங்க வந்து அந்த மாதிரி ஒரு கன்சல்டிங். ஸோ அப்போ கம்ப்யூட்டர் பேஸ்டா என்னென்ன பண்ணலாம்? இன்னைக்கு டேட்ல ஏஐ எல்லாம் நிறைய யூஸ் பண்றோம் இல்லையா? ஸோ அந்த மாதிரி ரன் பண்ற ஃபினான்ஸ் அப்ளிகேஷன்ஸ் ஆங்கிள் இருந்து பாக்குறவங்க பண்ணலாம். அட்வைசரி சர்வீசஸ் இப்ப ஜாப்லயே இருக்காங்க. சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ஸ் எல்லாம் ஜாப்ல இருந்துகிட்டே கூட சைட்ல நீங்க வந்து நிறைய பேருக்கு அட்வைசரி பண்ணலாம். ஸோ மண்டே டு ஃப்ரைடே நீங்க ஜாப்ல இருக்கீங்க. சாட்டர்டே சண்டே நீங்க என்ன பண்ணலாம்னா நிறைய கிளைம்ஸ் சின்ன சின்னவங்க இப்ப நம்மளுக்கு வந்து ஃபினான்ஸ் பேஸ் இருக்கு, நம்ம அதை பத்தி பெருசா வந்து நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைக்கிறப்ப நம்ம டக்குன்னு ஸ்கேல் அப் பண்ணிடலாம். இப்ப ஆனா டாக்டர்ஸ் இருக்காங்க, இன்ஜினியர்ஸ் இருக்காங்க, ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் மாடல் என்ன பண்ணணுங்கிறது தெரியல, இல்லாட்டி கம்பெனிஸுக்கு ஏதாவது ப்ராசஸ்ல ஏதாவது இஷ்யூ இருக்கு, அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு நீங்க வந்து கன்சல்டன்சி அட்வைசரி சர்வீசஸ் கொடுக்குறீங்க அப்படின்னா சைட் பை சைட் நீங்க கிளைண்ட்ஸும் நீங்க வந்து டெவலப் பண்ணிக்கலாம். ஃபினான்ஸ் இருக்கு, எக்கனாமிக்ஸ் இருக்கு. ஸோ எக்கனாமிக்ஸ் வந்து நீங்க நிறைய ப்ராக்டிக்கலா சில பசங்களுக்கு வந்து அது தெரியாது. ஆனா நீங்க எக்கனாமிக்ஸ்ங்கிறது ஒரு சப்ஜெக்ட் வந்து டே டு டே மைக்ரோ மேக்ரோ மேக்ரோன்னு சொல்றது குளோபல் எக்கனாமிக்ஸ் சொல்றோம். ஸோ இன்னைக்கு டேட்ல ஈரான் இஸ்ரேல் யூஎஸோட அந்த வார் ஆங்கிள் இருந்து மேக்ரோ பார்ட்ல இருந்து மைக்ரோ டே டு டே நீங்க கடைக்கு போய் வாங்குறதுல இருந்து நீங்க வந்து ரிலேட் பண்ணி படிக்கிறப்ப யூ வில் பி ஏபிள் டு சஜஸ்ட் வாட் டு டூ வாட் நாட் டு டூ இன் ரிலேஷன் டு ஃபினான்ஸ் அண்ட் எக்கனாமிக்ஸ். ஸோ கன்சல்டன்சி சர்வீசஸ் சொல்யூஷன்ஸ் கொடுக்குறீங்க நீங்க ஒரு மேனேஜ்மெண்ட்டுக்கு, அந்த மாதிரி பண்ணலாம். இல்லை நீங்க உங்களோட ஓன் பிசினஸ் ரன் பண்ணலாம். இல்ல எனக்கு கவர்மெண்ட் செக்டார்ல தான் ஜாப்ஸ் வேணும்னா தெர் ஆர் ஹண்ட்ரட்ஸ் ஆஃப் பப்ளிக் கம்பெனிஸ். அதுல நீங்க ஃபினான்ஸ் கோர்ல போய் உட்காருங்கன்னா தாராளமா பண்ணலாம். இல்லாட்டி அகடமிக் சைட்ல நீங்க வந்து பர்சியூ பண்றீங்கனாலும் நீங்க தாராளமா பண்ணலாம். ஸோ ஒரு முக்கியமான யூனிக் செல்லிங் ப்ரொபோசிஷன் அப்படின்னு சொல்லுவோம், யூஎஸ்பி இந்த கோர்ஸுக்கு அப்படின்னு நாம பாக்குறப்ப என்ன அப்படின்னா, இது எல்லாத்துக்குமே வந்து ஒரு ஃபீல்டு ரெஸ்ட்ரிக்ஷன், இண்டஸ்ட்ரி ரெஸ்ட்ரிக்ஷனுங்கிறது கிடையாது. ஸோ இந்த இண்டஸ்ட்ரி ரெஸ்ட்ரிக்ஷன் அப்படிங்கிறது நிறைய ப்ரொஃபஷன்ஸ்ல இருக்கும். ஓகே. ஸோ அந்த மாதிரி இங்க ஒரு இண்டஸ்ட்ரி ரெஸ்ட்ரிக்ஷனுங்கிறது கிடையாது. ஏன் அப்படின்னா எங்கெல்லாம் மணி ஃப்ளோ இருக்கோ அங்க எல்லாமே ஒரு ஆடிட்டர், ஒரு சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ட் கம்பல்சரி தேவை. அதனால வந்து நீங்க எந்த ஃபீல்ட்ல எந்த இண்டஸ்ட்ரி உள்ளார வேணாலும் நீங்க வந்து உங்களை ஸ்பெஷலைஸ் பண்ணிட்டு யூ கேன் ஆல்வேஸ் மூவ் இட். ஓகே. ஸோ இது வந்து ஒன் ஆஸ்பெக்ட் ஆஃப் ஒய் சார்ட்டர்ட் அக்கௌண்டன்சி. தட்ஸ் வை வி சே இட் இஸ் டு பி அ வெரி வர்சடைல் ஒன். ஸோ நீங்க எங்க வேணா எப்படி வேணாலும் நீங்க வந்து பண்ணிக்கலாம். ஸோ திஸ் இஸ் ஒன். செகண்ட், இந்த கோர்ஸுக்கு ஒரு யூஎஸ்பி நான் சொன்னேன். ஸோ அது இல்லாம இதுல நிறைய ஆங்கிள்ஸ் இருக்கு எதுக்கு படிக்கலாம் அப்படின்னு. ஸோ இங்க பாத்தீங்கன்னா ஒரு ப்ரொஃபஷனல் கோர்ஸ் வித் வெரி ஃபியூ
மெம்பர்ஸ். ஓகே, ஸோ இந்தியாவோட பாப்புலேஷன் நம்ம க்ரோர்ஸ்ல இருக்கோம் இல்லையா? ஸோ 190 crores மேல இருக்கும். அதுல இன்னைக்கு டேட்ல நீங்க பாத்தீங்கன்னா 4 lakh அண்ட் ஆட் பீப்புள் மட்டும்தான் வந்து சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ஸ் இருக்காங்க. அதை தாண்டி இல்ல. ஓகே, ஸோ நீங்க அந்த ஸ்டாட்டிஸ்டிக்ஸும் எடுத்து பார்க்கலாம். இன்னைக்கு டேட்ல ஒரு 4.5 வரைக்கும் 2024ல 4,22,000 சொல்றோம். ஸோ திஸ் ஹஸ் ரீச் சம்வேர் பிட்வீன் 4.5 lakh. தட்ஸ் ஆல். ஸோ இந்த என்டையர் பாப்புலேஷன்ல வெறும் 4.5 lakh பீப்புள் தான் வந்து ஆடிட்டர்ஸ். உடனே பசங்க கேட்பாங்க, மேம் அதனால வந்து நம்ம என்ன புரிஞ்சுக்கிறோம்னா இந்த கோர்ஸ் வந்து ரொம்ப டஃப்னு. அப்படி கிடையாது. ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் நம்ம நம்பர்ஸ் ரீட் பண்றப்ப ரொம்ப கேர்ஃபுல்லா ரீட் பண்ணணும். ஓகே, ஸோ பாப்புலேஷனுக்கு அகேன்ஸ்டா நான் இந்த நம்பரை வந்து உங்களுக்கு சொல்றதுக்கான இம்பார்ட்டன்ஸ் என்ன அப்படின்னா, இந்த கோர்ஸுக்கு அவ்வளோ ஒரு தனித்துவம் இருக்குங்கிறதுனால தான் சொல்றேன். நீங்க எப்போ ஒரு நார்மலா ஓகே ஒரு கோர்ஸ் பண்றீங்களோ, இன்னைக்கு டேட்ல நீங்க பாத்தீங்கன்னா ஒரு டைம்ஸ் ஆஃப் இந்தியா ஆர்டிக்கல்ல கண்ட்ரில 44 lakh சில்ட்ரன் எவ்ரி இயர் பிகாம் முடிக்கிறாங்க. ஓகே, 44 லட்சம் பேரு ஒரு வருஷத்துல பிகாம் முடிக்கிறாங்க. ஸோ இந்த மாதிரி நார்மல் ஸ்ட்ரீம் உள்ளார போனா ஜாபுக்கான காம்படிஷன் ரொம்ப ரொம்ப ஜாஸ்தி. ஓகே, அதனாலதான் நம்மளுக்கு ஒரு ஸ்பெஷலைசேஷன் கண்டிப்பா இருக்கணுங்கிறத நாங்க ப்ரொஃபஸ் பண்றது. இது நீங்க பாத்தீங்கன்னா சிஏ அகாடமி 1949ல இருந்து இருக்கு. ஸோ இன்ஸ்டிடியூட் ஆஃப் சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ஸ் அன்னையில இருந்து இன்னைக்கு வரைக்கும் இருக்கிற லைவ் சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ஸ் அப்படின்னு நாம சொன்னாலே 4 லட்சம் பேர் தான். ஸோ நீங்க வந்து 44 lakhs பர் இயரை பாக்குறீங்களா இல்ல 4 lakhs அக்ராஸ் த ப்ரொஃபஷனை பாக்குறீங்களாங்கிறது ஒரு ரொம்ப முக்கியமான பாயிண்ட். ஸோ ஆனா நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் இன்சைட் த கோர்ஸ் இன்னைக்கு டேட்ல எவ்வளவு பேர் இந்த கோர்ஸ் படிக்கிறாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா 12 லட்சம் பேர் தான் இந்த கோர்ஸ் படிக்கிறாங்க. ஓகே, ஸோ இயர் ஆன் இயர் 10 lakhs வந்து 12 lakh ஸ்டூடெண்ட்ஸ் தான் இந்த கோர்ஸ் உள்ளாரே என்ரோல் ஆறாங்க. ஏன் இவ்வளவு கம்மி பேர் என்ரோல் ஆறாங்கன்னா அவேர்னஸ் கிடையாது. பசங்களுக்கு தெரியாது இது எப்ப ஸ்டார்ட் பண்ணா இதை ஈஸியா முடிக்கலாம் அப்படிங்கிற கான்செப்ட் வந்து நிறைய பேருக்கு தெரிய மாட்டேங்குது. அதனாலயே ஸ்டூடெண்ட்ஸ் இந்த கோர்ஸ் உள்ளார எட்டி பாக்குறதுக்கே ரொம்ப லேட் ஆயிடுது. அதுக்கப்புறம் இது கம்ப்ளீட் பண்ண டைம் ஆகும் வேண்டாம் அப்படின்னு சொசைட்டல் மித்ஸ் நிறைய இருக்கு. அதனால பசங்க வர்றது இல்ல. ஓகே, ஸோ நீங்கெல்லாம் இன்னைக்கு ஜாயின் பண்ணிருக்கீங்கன்னா உங்களுக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்கு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு. ஸோ அது தகுந்த மாதிரி கரெக்டான ஃபேக்டர்ஸை தெரிஞ்சுக்கிட்டு யூ கேன் ப்ரொசீட். ஸோ இதுக்கு வந்து ஒரு டிமாண்டும் ரொம்ப ரொம்ப ஜாஸ்தி. இது பாத்தீங்கன்னா கோவிட் டைம்ல நிறைய பேருக்கு நிறைய ப்ரொஃபஷன்ஸ்ல வேலை போச்சு. இங்க அப்படி கிடையாது. இங்க பாத்தீங்கன்னா 37% கோவிட் டைம்ல கூட இன்க்ரீஸ் இன் டிமாண்ட் ஃபார் சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ஸ் இருந்தது. காஸ்ட் எஃபெக்டிவ் வி கேன் சேலஞ்ச் யூ அக்ராஸ் தட் நீங்க வந்து 1.5 lakhsல ரொம்ப லக்ஸூரியஸா இந்த கோர்ஸ சப்போஸ் நல்ல கோச்சிங்கோட ரெஜிஸ்ட்ரேஷன் காஸ்ட் எல்லாத்தோடையும் சேர்த்தே கூட நீங்க முடிச்சிடலாம். அதே மாதிரி நான் எக்ஸ்பிளைன் பண்றப்ப நெக்ஸ்ட் ஸ்லைட்ஸ் நீங்க பாப்பீங்க. நீங்க செலவு பண்றதையும் 2 years ஆடிட்டர் கிட்ட ட்ரைனிங் எடுக்கிறப்பவே நீங்க திருப்பி அதை ரீகெயின் பண்ணிடலாம். கரெக்டா பார்க்கணும்னா இது ஒரு ஜீரோ காஸ்ட் கோர்ஸ். ஓகே, ஸோ திஸ் இஸ் சம்திங் விச் இஸ் வெரி வெரி குட் இன் த இந்தியன் கான்டெக்ட். எதுவுமே இல்ல ஃபினான்ஷியல் பேக்கப் இல்லாத பசங்க கூட கரெக்டா இந்த கோர்ஸை எடுத்து வெறும் எஃபர்ட் பேஸ்ட் ஓகே மோட்டிவேஷன் உங்களோட செல்ஃப் எஃபர்ட் அதை பேஸ் பண்ணி தான் இந்த கோர்ஸே ரன் ஆகுது. ஸோ ரொம்ப எக்ஸ்பென்சிவான கோர்சஸ் கிடையாது. நான் கம்பேர் பண்ணிக்கல, பட் ஆனா உங்களுக்கு தெரியும் பை திஸ் டைம் ஒரு இன்ஜினியரிங் கோர்ஸுக்கான சீட் எவ்வளோ, பஸ் ஃபீஸ் எவ்வளோ, அந்த மாதிரி தெரியும். மெடிசனுங்கிறது வேற லெவல். ஓகே, ஸோ அதெல்லாம் கம்பேர் பண்றப்போ இந்த காஸ்டோட இந்த கோர்ஸோட காஸ்ட் வந்து ரொம்ப 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 கம்மி. ஓகே, அதே மாதிரி 8.9 lakhs மினிமம் ஒரு சேலரி பேக்கேஜ் தான் ஸ்டூடெண்ட்ஸ் உள்ளார போகணுங்கிறது இன்ஸ்டியூட் ஆஃப் சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ஸ் ஆஃப் இந்தியா கொடுத்த பேஸ் லைன். ஆனா பசங்க வந்து 25 lakhsக்கு போறாங்க, 36 lakhsக்கு போறாங்க. ஃபாரின் கண்ட்ரீஸ்ல எல்லாம் போய் செட்டில் ஆனீங்கன்னா அது வந்து யூ கேன் ஏர்ன் இன் வாட் எவர் கரன்சி இட் இஸ். ஓகே, ஸோ டாலர்ஸ்ல பவுண்ட்ஸ்ல நீங்க எங்க வேணாலும் உங்களை போய் நீங்க பிளேஸ் பண்ணிக்கலாம். அதுதான் வந்து ரிட்டர்ன் ஆன் இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்னு அவ சொல்றது. ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் பார்த்தா டொமஸ்டிக்காவும் இருக்கு, குளோபலாவும் இருக்கு. ஸோ நீங்க வந்து இந்தியால தான் சில பசங்க இந்தியால சிஏ முடிச்சா இந்தியால தான் இருக்கணும்னு நினைப்பாங்க. அது ரொம்ப ரொம்ப தப்பு. அப்படி கிடையாது. நான் அந்த ஸ்லைடும் வச்சிருக்கேன். ஐ வில் டெல் யூ ஹவு யூ கேன் கோ குளோபல் வித் இந்தியன் சார்ட்டர்ட் அக்கௌண்டன்சி. ஃபிளெக்சிபிலிட்டி இருக்கு. நீங்க ஜாபுக்கு போகணும்னு நினைச்சீங்கன்னா போகலாம். இல்ல நீங்களா உங்களோட சொந்த பிராக்டிஸ் ஆரம்பிக்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்கனாலும் நீங்க தாராளமா அது பண்ணலாம். ஸோ அது வந்து ஒரு ஃபர்ம் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஸோ உங்களோட சொந்த ஆஃபீஸ் போட்டு கிளைண்ட்ஸ் பாக்குறீங்கன்னா அதை பிராக்டிஸ் அப்படின்னு நாம சொல்றோம். ஸோ நீங்க எம்ப்ளாய்மெண்ட்ல இருக்கலாம், இல்லாட்டி பிராக்டிஸ்க்கு போகலாம். இட் இஸ் யுவர் சாய்ஸ். மற்ற ப்ரொஃபஷன்ஸ்ல இல்லாத இன்னொரு ஒரு ஆஸ்பெக்ட் நான் வந்து சொல்றேன். இப்ப நீங்க ஒரு இன்ஜினியரிங் படிச்சுட்டு நீங்க எங்கேயான கெரியர் பிரேக் எடுத்தாலோ திருப்பி நீங்க உள்ளார வர்றது கொஞ்சம் கஷ்டம். அதே மாதிரி மெடிசன் ரொம்ப ரொம்ப கஷ்டம். ஒரு 4-5 years நீங்க ஃபீல்டுல இல்ல அப்படின்னா டொமஸ்டிக் ரீசன்ஸ்க்காக திருப்பி ஒரு
நல்ல லெவல்ல உள்ளார போய் உட்கார்றதுங்கிறது ரொம்ப கஷ்டம். ஆனா அந்த மாதிரி இந்த ஃபீல்டுல எதுவுமே கிடையாது. நீங்க உங்கள அப்டேட் பண்ணிக்கலாம் எப்ப வேணாலும். ஸோ டாக்ஸ் லாஸ் நீங்க வந்து அப்டேட் பண்ணிக்கலாம். லீகல் ஆஸ்பெக்ட்ஸ் அப்டேட் பண்ணிக்கலாம். நீங்க கியர் போடணும்னு நினைச்சீங்கன்னா உங்களோட ப்ரொஃபஷன்ல கியர் போடலாம். இல்ல யூ வாண்ட் டு டேக் அ ஸ்மால் பிரேக் ஆர் டூ லிட்டில் கிளையன்ஸ் ஆர் டூ இட் ஃப்ரம் யுவர் ஹவுஸ் ஆர் யூ வாண்ட் டு see foreign clients sitting at home, everything is possible in this. So very very ideal for more of the girl children also in this aspect. So that's why we always keep telling கோர்ஸை வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டாங்கன்னா எனி பார்ட் ஆஃப் யுவர் லைஃப் யூ கேன் ஆட் fuel to it. Okay, so that's one beauty that I personally love about this course. Okay, so இந்த கோர்ஸ் வந்து 3 levels இருக்கு. ஃபவுண்டேஷன் லெவல், இன்டர்மீடியட் லெவல் அண்ட் ஃபைனல் லெவல். 3 லெவல் பத்தியுமே பார்ப்போம். ஸோ +1 +2 படிக்கிறீங்க அப்படின்னா கொஞ்சம் இயர்ஸ் முன்னாடி மேபி வென் வி ஸ்டடிட் இந்த ஆப்ஷன்ஸ் எல்லாம் கிடையாது. காலேஜ் முடிச்சக்கு அப்புறம் தான் ஒரு சிஏ கோர்ஸ் உள்ளாரியே போக முடியும். ஆனா இது வந்து ஓவர் பீரியட் ஆஃப் டைம் நாங்கெல்லாம் படிக்கிறப்போ ஒரு 7 வருஷம் கம்மியாலாம் கோர்ஸ் முடிக்கவே முடியாது. இது வந்து அப்படியே ரிவைஸ் ஆகி ப்ரொஃபஷனல் கோர்ஸ் அப்படின்னு நம்ம சொல்றோம். அப்போ ஒரு பிஇ அப்படின்னு படிக்கிறவங்க 4 வருஷம் படிக்கிறாங்க. எம்பிபிஎஸ் அப்படிங்கிறவங்க 5.5 வருஷம் படிக்கிறாங்க. ஸோ இந்த சிஏவையும் அதுக்கு ஈக்குவலா பிளேஸ் பண்றதுக்கு என்ன சேஞ்சஸ் எல்லாம் எடுத்துட்டு வரணுங்கிறது இன்ஸ்டியூட் ஆஃப் சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ஸ் பார்த்து இன்னைக்கு டேட்டுக்கு தகுந்த மாதிரி ட்ரெண்டுக்கு எடுத்துட்டு வந்து 3.5 வருஷத்துல இந்த கோர்ஸை வந்து முடிக்கிற மாதிரி பண்ணியிருக்காங்க. ஸோ இன்னைக்கு கேள்வியே என்ன அப்படின்னா, ஸ்மார்ட் சைல்டா இருந்தா 3 வருஷத்துல பிகாம் பண்ண போறாங்களா, இல்ல +2ல இருந்து 3.5 வருஷத்துல சிஏ முடிக்க போறாங்களா அப்படிங்கிறது தான். ஸோ ஒரு பிகாம் கிராஜுவேட்டோட சேலரி அப்படின்னு நீங்க பாத்தீங்கன்னா ரொம்ப ரீசனபிளா ஒரு ஃப்ரெஷருக்கு நான் சொல்லணும்னா 15,000 வந்து கையில கிடைச்சதுன்னா இட் இஸ் அ வெரி பிக் திங். ஏன்னா அவங்களோட போட்டி போடுறதுக்கு நிறைய பேர் இருக்காங்க. இதுவே நீங்க சிஏ முடிச்சீங்கன்னா 1 to 1.5 lakhs பர் மந்த் ஈஸி இன்னைக்கு ட்ரெண்டுக்கு நீங்க கையில எடுக்கலாம். ஸோ நீ 15,000 இல்ல மாசம் 1,00,000 கொஸ்டினுக்கான முடிவு வந்து கரெக்டான டைம்ல நீங்க டெசிஷன் எடுத்தீங்கன்னா முடியும். ஸோ +1 இன்னைக்கு டேட்ல 10th முடிச்ச பசங்க உள்ளார வரலாம், கோர்ஸ் உள்ளார வரலாம். நீங்க வந்து 10th ஸ்டாண்டர்ட் மார்க் ஷீட்டை கையில வச்சிருந்தீங்கன்னா அதை வச்சு சிஏ இன்ஸ்டியூட்டோட ப்ரொசீஜர்ஸ் எல்லாம் இருக்கு. நீங்க அட்மின் கிட்டயும் கூட கேட்கலாம். 10th முடிக்கிறவங்க யாராவது இருந்தீங்கன்னா கேளுங்க. ஓகே, ஸோ இந்த மாதிரி இருக்கிறவங்க +1 +2 டைம்லயே வந்துட்டு நீங்க வந்து சைமல்டேனியஸா ஸ்டார்ட் பண்ணலாம். ரெஜிஸ்டர் பண்ணிட்டீங்கன்னா சிஏ இன்ஸ்டியூட் உங்களுக்கு புக்ஸ் அனுப்பிடுவாங்க. அதுல என்ன சப்ஜெக்ட்ஸ் இருக்குன்னா +1 +2 காமர்ஸ் அக்கௌண்டன்சியோட தான் இது எல்லாமே மேப் ஆயிருக்கு. அக்கௌண்டன்சி, குவான்டிடேட்டிவ் ஆப்டிடியூட், எக்கனாமிக்ஸ், பிசினஸ் லா. இன்னைக்கு வந்திருக்கிறவங்க நிறைய பேருக்கு இந்த ஆஸ்பெக்ட் தான் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். பசங்க என்ன நினைச்சிட்டு இருக்காங்கன்னா சிஏங்கிறது ரொம்ப வேற மாதிரி அப்படின்னு கிடையாது. அதுல இருக்கிற டாபிக்ஸ் சப்ஜெக்ட்ஸ் எல்லாம் நீங்க மெட்ரிக்கா இருந்தாலும் சரி, சிபிஎஸ்சியா இருந்தாலும் சரி, 85 to 90% நீங்க +1 +2ல படிக்கிற சிலபஸோடய மேட்ச் ஆயிடும். லெவல் ஆஃப் கொஸ்டினிங், அனலைஸ் பண்றது இதெல்லாம் தான் கொஞ்சம் அங்க வேற. ஸோ நம்ம 2 இயர்ஸ் இதை படிக்கிறப்ப ஆட்டோமேட்டிக்கா நீங்க வந்து ஃபைன் டியூன் ஆயிருப்பீங்க. +2 முடிச்ச கையோடயே இதுக்கு வந்து எலிஜிபிலிட்டி கொடுத்துருக்காங்க. இது நிறைய பேருக்கு தெரியாது. ஸோ நீங்க வந்து 10th முடிச்சுட்டு உள்ளார கோர்ஸ் உள்ளார ரெஜிஸ்டர் பண்ணியிருந்தீங்கன்னா யூ ஹாவ் அன் அட்டெம்ப்ட். சே ஃபார் எக்ஸாம்பிள் இப்ப இந்த இயரே எடுத்துக்கலாம். மார்ச் 2026ல இப்ப முடிச்சிருக்கீங்க +2ன்னா உங்களோட ஐடியல் அட்டெம்ப்ட் கரெக்டா 2 வருஷம் பிளான் பண்ணி நீங்க முன்னாடியே பண்ணிருந்தீங்கன்னா மே 2026க்கு எழுதுறதுக்கான எலிஜிபிலிட்டி உங்களுக்கு இருக்கு. ஸோ ஏர்லி ஸ்டார்டர்ஸ் எல்லாருமே இதுக்கான ப்ரோக்ராம் பேரும் ஜூனியர் சாம்ப். யாருக்காவது இதை பத்தி டீடைல்ஸ் வேணும்னா முத்தரசி கிட்ட சாட் பாக்ஸ்லயும் போடுங்க. அது வந்து 10th முடிச்சுட்டு +1ல நீங்க இருக்கீங்களோ இல்ல +2ல இருக்கீங்களோ, நெக்ஸ்ட் இயர் தான் நீங்க வந்து போர்டு எக்ஸாம்ஸ் எழுத போறீங்கன்னா அவங்களுக்கான ப்ரோக்ராமும் போய்கிட்டு இருக்கு. வி வில் கிவ் யூ டீடைல்ஸ் அபவுட் இட். இன்னைக்கு வந்து காமனா தான் நான் வச்சிருக்கேன். ஸோ எப்படியெல்லாம் இந்த கோர்ஸ் உள்ளார வரலாம். +2 இப்ப முடிச்சிருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கான ஐடியல் அட்டெம்ப்ட் இது வரைக்கும் நான் எதுவுமே பண்ணல மேம், இனிமேட்டு தான் இதை பத்தி யோசிக்க போறோம் அப்படின்னு நீங்க சொன்னீங்கன்னா நீங்க செப்டம்பர் 2026க்கு உங்களோட ஃபர்ஸ்ட் அட்டெம்ப்ட் வரும். ஸோ எவ்ரி இயர் சிஏ இன்ஸ்டியூட் 3 அட்டெம்ப்ட் எக்ஸாம் கண்டக்ட் பண்ணுவாங்க. மேல ஒன்று, செப்டம்பர்ல ஒன்று, ஜனவரில ஒன்று. ஸோ ஃபவுண்டேஷன் தான் ஐடியலான ரூட் இந்த யங் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாரும் உள்ள வர்றதுக்கு. இதுல லா மேபி கொஞ்சம் டிஃப்ரெண்டா இருக்கும். குவான்டிடேட்டிவ் ஆப்டிடியூடுங்கிறது ஒன்றும் கிடையாது. 6th இருந்து 10th ஸ்டாண்டர்ட் வரைக்கும் அவங்களோட இருக்கிற மேக்ஸ், ஸ்டாட்டிஸ்டிக்ஸ், லாஜிக்கல் ரீசனிங் அதை தான் வந்து கேட்கறாங்க. ஓகே, ஸோ மேக்ஸோட ஃபியர் இருக்கு அப்படிங்கிறவங்களுக்கு நிறைய பேர் வந்து மேக்ஸ் சிஏனாலே மேக்ஸ் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கீங்க. அது ரொம்ப தப்பான ஒரு தாட். சிஏ மேக்ஸ் கிடையாது, அது ஒரு நம்பர் சென்ஸ் இருக்கணும். ஸோ உங்களுக்கு நம்பர்ஸை பார்த்தா பிரெயின் ஒர்க் ஆகுதா அப்படின்னு மட்டும்தான் நம்ம செக் பண்றோம்.
அதுவும் நீங்க நல்லா கவனிச்சீங்கன்னா ஃபவுண்டேஷன்ல மட்டும்தான் இந்த மேத்தமெட்டிக்ஸ் குவான்டிட்டிவ் ஆப்டிடியூட் இருக்கு. இன்டர்மீடியட்லயும் ஃபைனல்லையும் இது கிடையாது. ஸோ உங்களுக்கு அக்யூரசி ஸ்பீடு மட்டும்தான் அவன் ஃபவுண்டேஷன் லெவல்ல செக் பண்றான். ஸோ நீங்க +1 +2ல இந்த பேப்பர்ஸை படிச்சிருந்தீங்கன்னா இமீடியட்டா எழுதலாம். இல்லாட்டி +2 முடிச்சுட்டு வர்றீங்கனாலும் செப்டம்பர் ஜனவரி அட்டம்ஸுக்கு நீங்க தாராளமா ட்ரை பண்ணி கிளிக் பண்ணலாம். ஸோ அதை தாண்டி இன்டர்மீடியட் குரூப் 1 குரூப் 2 இதுதான் லெவல் 2 ஓடது. ஸோ 2 குரூப்பா பிரிச்சிருக்காங்க. 3 பேப்பர் இருக்கு. அக்கவுண்ட்ஸ் இருக்கு, லா இருக்கு, டாக்ஸேஷன். ஸோ டைரக்ட் டாக்ஸ் சொல்லுவோம், இன்டைரக்ட் டாக்ஸும் சொல்லுவோம். இன்டர்மீடியட் குரூப் 2ல காஸ்ட் அண்ட் மேனேஜ்மெண்ட் அக்கௌண்டிங், ஆடிட்டிங், ஃபினான்ஷியல் அண்ட் ஸோ இந்த த்ரீ பேப்பர்ஸ் வந்து ஒரு குரூப். ஸோ ஆர்டிகல்ஷிப் இதுக்கப்புறம் ஆர்டிகல்ஷிப்புங்கிறது ஒன்றும் இல்லை. ஸ்டூடெண்ட் வந்து ஃபவுண்டேஷன் இன்டர் படிச்சிருக்கலாம். ஸோ இவங்க ரெண்டுமே முடிச்சக்கப்புறம் ஆடிட்டர் கிட்ட 2 இயர்ஸ் அவங்க போய் ஒர்க் பண்ணணும். ஓகே, ஸோ அந்த 2 இயர்ஸ் ஆடிட்டர் கிட்ட அவர் கத்து கொடுக்குற வேலையெல்லாம் நீங்க கத்துக்கிட்டு டெலிவர் பண்ணணும். அதுக்கு ஆடிட்டர் உங்களுக்கு பே பண்ணுவாரு. ஸோ ஓகே, மினிமம் 5000 பர் மந்த்ல இன்னைக்கு டேட்ல வந்து ரேட்ஸ் ஓடிட்டு இருக்கு. இதுதான் நான் சொன்னேன், கோர்ஸ் முடிக்கிறதுக்கு முன்னாடியே நீங்க சம்பாதிக்கவும் ஆரம்பிச்சிருவீங்கன்னு. ஸோ 1,20,000 வரைக்கும் நீங்க 2 இயர்ஸ்ல டெஃபினட்டா ஏர்ன் பண்ணிடலாம். ஓகே, ஸோ நீ அதுக்கப்புறம் ஒரு 6 மந்த்ஸ் ஃபைனல் படிச்சீங்கன்னா போதும், நீங்க சிஏ ஃபைனல் எழுதிட்டீங்கன்னா சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ட் ஆயிடுவீங்க. ஸோ இதுதான் கோர்ஸோட சின்ன பிரீஃப். ஃபைனல்ல புது பேப்பர்ஸ் கிடையாது. இந்த இன்டர்மீடியட்டோட பேப்பர்ஸே கொஞ்சம் வேற லெவல்ல படிப்போம். அதுதான் இருக்கு. அது இல்லாம செல்ஃப் பேஸ்டு மாடியூல்ஸ்னு சொல்லுவோம். ஒரு 2 மாடியூல்ஸ் கொடுத்துருப்பான். அது செலக்ட் பண்ணலாம். நீங்க ஒரு ஃபுல் லிஸ்ட் ஆஃப் இதுல லேபர் லாஸ் படிக்கிறீங்களா, இல்லாட்டி இன்டர்நேஷனல் டாக்ஸேஷன் படிக்கிறீங்களான்னு அதெல்லாம் உங்களோட கன்வீனியன்ஸ்ல வீட்ல உட்காந்து எப்ப வேணா படிச்சு எக்ஸாம் எழுதலாம். ஸோ அதான் செல்ஃப் பேஸ்ட் மாடியூல். ஸோ 6 பேப்பர் பிளஸ் 2 செல்ஃப் பேஸ்ட் மாடியூல்ஸ் எழுதுனா ஃபைனல் எக்ஸாம் முடிச்சிட்டீங்கன்னா அவ்வளவுதான், நீங்க சிஏ இன்ஸ்டியூட் மெம்பர். ஓகே, ஸோ இதுதான் வந்து ஒரு பேஸ். இதுல யாருக்காவது ஏதாவது டவுட் இருக்கா? எனிதிங் இந்த ஷீட்ல ஏதாவது கேட்கணுமா? இது ரொம்ப முக்கியமான ஷீட். இதுதான் ஸ்ட்ரக்சர் ஷீட். எனிதிங் தட் யூ வாண்ட் டு ஆஸ்க்? ஆடியோ ஆன் பண்ணி கேட்கலாம் நீங்க. எஸ் சுமதி, ப்ளீஸ் ரைஸ் பண்ணிருக்கீங்க ஹேண்ட, கேளுங்க. மேம் ஆ எனக்கு ஒரு டவுட் மேம். சொல்லுப்பா, உங்க பேர் என்ன? நான் யுவராஜ். ஓகே, சொல்லுப்பா சொல்லு. இப்போ கரண்டா சிஏ ஃபவுண்டேஷன் 12th இப்போதான் ரிஜிஸ்டர் முடிச்சேன். கேக்குதா கொஞ்சம் பலமா பேசுங்க யுவராஜ். மேம்? என் பேரு யுவராஜ். ஓகே, நான் இப்போதான் சிஏ ஃபவுண்டேஷனுக்கு ரெஜிஸ்டர் பண்ணியிருக்கேன். ஒரு ஒன் மந்த் தான் இருக்கும். சரி, நீங்க +2 முடிச்சிட்டீங்க. +2 இப்போதான் ஓகே முடிச்சிருக்கேன். ஓகே. எனக்கு என்ன ஒரு பெரிய டவுட்னா, இப்போ இந்த சிஏ ஃபவுண்டேஷன் கோர்ஸ் வர்றதுக்கு முன்னாடி ம் நம்ம இன்டர்மீடியட் குரூப் எழுதணும்னா 3 இயர்ஸ் பிகாம் கோர்ஸ் படிக்கணும். அது எனக்கு டைரக்ட் என்ட்ரி யுவராஜ். நான் சொல்ல போறேன் நெக்ஸ்ட் ஸ்கிரீன்ல. அதான் மேம், டைரக்ட் என்ட்ரி. இப்ப அந்த 3 வருஷம் படிக்கிற பிகாம் கோர்ஸுக்கு ஒர்த்தான ஃபவுண்டேஷனா இது? நம்ம நீங்க நல்லா புரிஞ்சுக்க வேண்டியது, நான் ஜெனரல் டேர்ம்ஸ்ல சொல்றேன். ஒரு 3 இயர்ஸ் பிகாமோட ஸ்ட்ரக்சர் என்னன்னு நான் சொல்றேன். 3 இயர்ஸ் பிகாம்ல ஒரு சிஏ சிலபஸோட கம்பேர் பண்றப்ப நீங்க என்ன படிப்பீங்கன்னா, ஃபவுண்டேஷனோட ஆஸ்பெக்ட்ஸ் அதுல இருக்கும். இன்டர்மீடியட்ல இந்த 6 பேப்பர் இருக்குல்ல, இதோட 30% தான்ப்பா நீங்க வந்து 3 வருஷம் பிகாம்ல படிப்பீங்க. புரியுதா? அப்ப ஃபவுண்டேஷன் படிச்சுட்டு பிகாம் இன்டர்மீடியட் எழுதுறது ஈஸியா இல்ல பிகாம் சிலபஸ்ங்கிறது நீ காமனா எடுத்து பார்த்தேன்னா ஃபவுண்டேஷன் கவர் ஆயிருக்கும். இன்டர்மீடியட்டோட 30% சிலபஸ் டாபிக்ஸ் இங்க அங்கன்னு வந்திருக்கும். அதுக்குதான் நீ 3 இயர்ஸ் ஸ்பெண்ட் பண்ற. புரியுதா? சரி. ஆனா நீ வெறும் ஃபவுண்டேஷன் ரூட்ல உள்ளார வந்தேன்னா ஃபவுண்டேஷனுக்கு ஒரு 6 மாசம், இன்டர்மீடியட்டுக்கு 1 வருஷம். நீ அதையும் பிகாமோட 3 இயர்ஸை தாண்டி 1.5 வருஷத்துல நீ நிறைய வந்து முடிக்கிற. அதுதான் ஸ்கேலிங் அப். ஓகே, சோ எதுக்காக ட்ரேட் ஆஃப் பண்றோங்கிறத நம்ம இப்ப கேட்டுட்டு தெரிஞ்சுட்டு இருக்கோம். நெக்ஸ்ட் ஸ்லைட் நான் காமிக்கிறேன், உனக்கு இன்னுமே பெட்டரா புரியும். ஓகே தேங்க்யூ. ஓகே, வெரி நைஸ். சி ஸ்டூடெண்ட்ஸ் ஆர் ரிலேட்டிங் என்ன மாதிரி கொஸ்டின்ஸ் கேட்கணும்னு ரிசர்ச் பண்ணி கேட்கறாங்க. கரெக்டா இருக்குங்க. ஓகே, யாருக்காவது எந்த டவுட்டா இருந்தாலும் கேளுங்க. நீங்க கேட்கறதுனால மத்தவங்களுக்கு ஒரு நாலேஜ் ஷேரிங் தான். அது சிம்பிள் கொஸ்டினா இருந்தாலும் இட் இஸ் ஓகே, வி வில் டிஸ்கஸ். யாருக்காவது ஏதாவது கேட்கணுமா இந்த ஸ்லைட்ல இருந்து? ஹலோ மேம். எஸ் எஸ் சொல்லுங்க மேம் சொல்லுங்க. ஐ எம் அரவிந்த். ம் எம்காம் முடிக்க போறேன் மேம். என்ன முடிக்க போறீங்கப்பா? எம்காம் முடிக்க போறேன் மேம். இந்த ஏப்ரல்ல. எம்காம். எஸ் மேம். ஓகே ஓகே. எம்காம் முடிச்சுட்டு எப்போ மேம் ரெஜிஸ்டர் பண்ணுறது?
நீங்க பிகாம் முடிச்சிருந்தாலே கூட ரெஜிஸ்டர் பண்ணலாம்ப்பா. டைரக்ட் என்ட்ரிக்கு நீங்க எலிஜிபிள் தான். நீங்க ஃபவுண்டேஷன் எழுத ஓகே மேம். தேவையில்ல. டைரக்டா இன்டர்மீடியட்டுக்கு நீங்க ரெஜிஸ்டர் பண்ணலாம். எலிஜிபிள் தான் நீ. ஓகே மேம். ஓகே, குட். How many papers, ma'am? 6 papers, ma'am. Intermediate. என்னப்பா? Intermediate 6 papers, ma'am. இதுல எல்லாம் எந்த Group 1, கன்செஷனும் இல்லப்பா அரவிந்த். இதுல கன்செஷன் எல்லாம் கிடையாது. எல்லா 6 பேப்பரும் நீங்க இங்க இருந்து ஆரம்பிக்கிற மாதிரி தான் இருக்கும். okay, ma'am. ஓகே, ஓகே. See, Arvind is correct. Some courses offer exemption in intermediate papers. அது வந்து CA ல கிடையாது. So BCom முடிச்சிருந்தா நீங்க டைரக்டா ஃபவுண்டேஷனை மட்டும்தான் ஸ்கிப் பண்ணலாம். ஓகே, யாரும் PCPO COX2 அப்படின்னு போட்டு கை தூக்கிட்டு இருக்கீங்க. பேசுங்க நீங்க. கேக்குதா எஸ் எஸ் எஸ். மேம்? இதுக்கு முன்னாடி எப்படின்னா ஏதாவது ஒரு சப்ஜெக்ட்ல ஃபெயில் ஆட்டா திருப்பி அந்த கோர்ஸ் ஃபுல்லா திருப்பி ஃபர்ஸ்ட்ல இருந்து எழுதுற மாதிரி இருக்கும் ரூல்ஸ் இருந்தது. இப்ப அது ரூல்ஸ் சேஞ்ச் ஆயிடுச்சுன்னு சொல்றாங்க. அது எப்படி மேம்? கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணுங்க. அதெல்லாம் சேஞ்ச் ஆகலைங்க. தட் இஸ் நாட் சேஞ்ச். ரூல் வந்து அதெல்லாம் சேஞ்ச் ஆகல. மேபி பசங்க அதை பத்தி ராங்கான ஒரு டெஃபினேஷன்ல இருக்காங்க. நான் அந்த ரூல் பத்தி நான் வந்து எக்ஸ்பிளைன் பண்றேன் டுவர்ட்ஸ் த எண்ட். ஓகே, ஓகே. சிம்பிளா கூட நீங்க புரிஞ்சுக்கலாம். சரி, நீங்க 2-3 பேர் இதே விஷயம் கேட்டதுனால நான் இப்ப இந்த சேனல்ல இருந்தே நான் சொல்லிடுறேன். ஃபவுண்டேஷன் பொறுத்த மட்டும் ஓகேங்களா, இந்த 4 சப்ஜெக்ட்டுமே 100 மார்க்ஸுக்கு எழுதுவோம். ஓகே, ஸோ 400 மார்க்ஸுக்கு நீங்க ஃபவுண்டேஷன் எழுதுறீங்க. 200 மார்க்ஸ் சேர்த்த மாதிரி நாம வாங்கினாதான் நம்ம வந்து பாஸ். ஸோ 50% வந்து நாம வாங்கியிருக்கணும். ஓகே, ஸோ டோட்டலா சேர்த்து 4 பேப்பருக்கும் 200 வாங்கி இருந்தாதான் நம்ம பாஸ்ங்கிறத சிஏ இன்ஸ்டிடியூட் சொல்றாங்க. ஸோ 50% பாஸ், 200 அவுட் ஆஃப் 400, 4த்துக்கும் சேர்த்த மாதிரி அது அக்ரிகேட் அப்படின்னு நாம சொல்லுவோம். ஸோ ஆனா அதையும் தாண்டி இன்னொரு ரூல் என்னன்னா, ஒரு பேப்பர்லயும் மினிமம் 40 மார்க்ஸ் வாங்கியிருக்கணும். ஸோ அக்கௌண்ட்ஸ் எடுத்தா 40, பிசினஸ் லா 60, குவான்டிடேட்டிவ் ஆப்டிடியூட் 40, பிசினஸ் எக்கனாமிக் 60 இப்படின்னு நீங்க வாங்கியிருந்தீங்கன்னா 200 மார்க்ஸ் உங்களுக்கு வந்துடும். நீங்க 4 சப்ஜெக்டும் சேர்த்து போட்ட மாதிரி பாஸ். ஆனா அக்ரிகேட்ல நீங்க 250 வச்சிருந்தாலுமே குவான்டிடேட்டிவ் ஆப்டிடியூட் அப்படிங்கிற சப்ஜெக்ட்ல 25 மார்க்ஸ் தான் வாங்கியிருக்கீங்கன்னா நீங்க ஒரு கிரைட்டீரியா ஃபில் பண்றது கிடையாது. அதனால மீதி 4மே எழுதணும். இந்த கோர்ஸோட பியூட்டி அப்படின்னு சொன்னா இதுதான், பேலன்சிங் திங்ஸ். ஓகே, ஸோ லைஃப்ல நாம வந்து இப்ப ப்ரொஃபஷனலும் பாக்குறோம், பர்சனலும் பாக்குறோம், சோசியலும் பாக்குறோம். எல்லாமே சேர்த்த மாதிரி இருந்தாதான் வந்து நம்மளுக்கு அந்த பியூட்டி ஆஃப் தட் லைஃப் இஸ் சீன். அதே ஆஸ்பெக்ட் தான் இவன் எல்லா இடத்துலயும் டிரைவ் பண்றான். இத வந்து ரூல்னு சொல்லி நிறைய பசங்க இந்த ஒரு ரூலுக்காக உள்ளார வரமாட்டேன்றாங்க. ஒண்ணு போனா எல்லாம் எழுதணும். அது ரொம்ப ரொம்ப தப்பு. எப்ப நாம எல்லா சப்ஜெக்டையும் பேலன்ஸ் பண்ண ஆரம்பிக்கிறோமோ நீங்க வந்து எதுக்கு அந்த ரூல் வச்சிருக்காங்கிறத அப்ரிஷியேட் பண்ண ஆரம்பிச்சிருவீங்க. ஏன்னா எல்லா சப்ஜெக்ட்ஸும் இன்டர்லிங்க்டு. இப்ப நான் அக்கௌண்டன்சி நல்லா படிக்கிறேன், ஆனா எனக்கு அந்த பினான்சியல் ஆஸ்பெக்ட்ஸ் எக்கனாமிக்ஸ்ல வந்து அப்ளை பண்ண தெரியலன்னா my knowledge accumulation is a failure. That is what the course is trying to drive to you. Okay, இதுதான் ரூலோட ஜஸ்டிபிகேஷன். இதே மாதிரி தான் இன்டர்மீடியட் குரூப்லயும். ஸோ நீங்க வந்து 300 மார்க்ஸுக்கு எழுதுறீங்கன்னா 150 அவுட் ஆஃப் 300 வாங்கணும். ஒரு சப்ஜெக்ட்லயும் இண்டிவிஜுவலா 40 மார்க்ஸ் வாங்கணும். ஸோ இதுதான் வந்து பேசிக் ரூல். இதுல ஏதாவது டவுட் இருக்கா? யாரோ இப்ப கொஞ்ச நேரம் முன்னாடி கேட்டீங்க. ஸோ இது புரிஞ்சிருச்சாப்பா உனக்கு? எஸ் மேம். Okay, so 50% on an aggregate, 40% per subject. இது வந்து basic criteria. Clear? Okay, I'm moving to the next slide. ஸோ இது வந்து குவிக்கான ஒரு இது. 10th அப்புறம் ரெஜிஸ்டர் பண்றீங்க, ஃபவுண்டேஷன் எழுதுறீங்க, இன்டர், ஆர்டிகல்ஷிப், ஃபைனல், சிஏ. ஸோ இது முடிக்கிறதுக்கு 3 விதமான ரூட்ஸ் இருக்கு. ஃபர்ஸ்ட் ரூட் 1 நாங்க பிகாம் கரஸ்பாண்டன்ஸ்ல போடுறோம். ஃபர்ஸ்ட் ஒரு ஸ்டூடெண்ட் வந்து கேட்டாங்க, சாய் ஜெய்னிஷான்னு நினைக்கிறேன். ஸோ நீங்க ஸோ நீங்க வந்து ஃபவுண்டேஷன் வந்து பிகாம் கரஸ்பாண்டன்ஸ்ல போட்டு ஸ்டார்ட் பண்றீங்கன்னா இது த பெஸ்ட் அண்ட் த மோஸ்ட் ஐடியல் ரூட் இஃப் யூ ஆர் வெரி கிளியர் அபவுட் த தாட் தட் நான் ஆடிட்டர் தான் ஆவேன் அப்படிங்கறத நீங்க மைண்ட்ல ஃபிக்ஸ் பண்ணி நல்லா படிக்கிற ஸ்டூடெண்டா இருந்தீங்கன்னா, நல்லா படிக்கிறீங்கிறதுக்கு நிறைய மீனிங்ஸ் இருக்கு.
புரிஞ்சு படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸா இருந்தீங்கன்னா, அண்டர்ஸ்டாண்டிங் கான்செப்சுவல் பேசிஸ் எனக்கு ரொம்ப முக்கியம். நான் எங்க போனாலும் நாளைக்கு நான் வந்து ஒர்க் பண்றதுக்கு ரெடியா இருக்கணும்னு நினைக்கிற எல்லா பசங்களுக்கும் இது வந்து ரொம்ப ரொம்ப ஐடியல் ரூட். பிகாம் வந்து கரஸ்பாண்டன்ஸ்ல போட்டுப்பாங்க. ஃபவுண்டேஷன் +2 முடிச்ச கையோட எழுதுவாங்க. இன்டர்மீடியட் அதுல இருந்து ஒரு வருஷத்துல எழுதுவாங்க. ஆடிட்டர் கிட்ட 2 வருஷம் போவாங்க. ஃபைனல் எழுதிடுவாங்க. ஸோ +2ல இருந்து ஒரு 3 வருஷத்துல பிகாமும் கையில இருக்கும். கரஸ்பாண்டன்ஸ் பிகாம் 3.5 வருஷத்துல உங்களுக்கு வந்து சார்ட்டர்ட் அக்கௌண்டன்சியும் கையில இருக்கும். ரெண்டும் பேரலா. ஸோ உங்களுக்கு 3.5 இயர்ஸ்க்குள்ளார கரஸ்பாண்டன்ஸ் பிகாம் கையில இருக்கும், சிஏவும் கையில இருக்கும். ஸோ இவங்க வந்து கரஸ்பாண்டன்ஸ் ஸ்ட்ரீமை சூஸ் பண்றவங்க. இதுதான் வந்து வித்தவுட் ரெகுலர் காலேஜ் எக்ஸ்போஷர் தான் நாங்க அங்க போட்டிருக்கோம். இது ஃபவுண்டேஷன் ஸ்ட்ரீம் ஸ்டூடெண்ட்ஸ்ன்னு சொல்லுவோம். இல்ல நாங்க வந்து காலேஜ் போகணும் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா ஃபவுண்டேஷன் 1 இயர் ஆகும். ஓகே, ஸோ காலேஜோட சேர்த்த மாதிரி தான் நான் படிக்க போறேன் அப்படின்னா பசங்க ஃபர்ஸ்ட் இயர் ஆஃப் எண்ட் ஆஃப் காலேஜ்ல தான் ஃபவுண்டேஷன் எழுதுவாங்க. 2 வருஷம் காலேஜ்ல சேர்த்த மாதிரி இன்டர்மீடியட் படிக்கணும். அதுக்கப்புறம் தான் நீங்க ஆடிட்டர் கிட்ட போகணும். மேம் நான் ஃபவுண்டேஷன் சீக்கிரம் முடிச்சிட்டேன், இன்டர் சீக்கிரம் முடிச்சிட்டேன், 1.5 வருஷத்துலயே முடிச்சிட்டேன், ஆனா நான் ரெகுலர் காலேஜ் போயிட்டு இருக்கேன்னா உங்களால ஆடிட்டர் கிட்ட போய் ட்ரைனிங் எடுக்க முடியாது. யாருமே ஒத்துக்க மாட்டாங்க. ஏன்னா ஆடிட்டர் ட்ரைனிங்கிறது மார்னிங் உங்களுக்கு ரெகுலர் ஆஃபீஸ் போற மாதிரி நீங்க ஒரு 8:30ல இருந்து 5:30 9 to 6 அவர்கிட்ட அவைலபிளா இருக்கணும். அப்பதான் அந்த ஆடிட்டர் உங்களை வந்து அவரோட ட்ரெயினியே எடுத்துப்பாரு. நீங்க வந்து ஆர்டிகல்ஷிப் கம்ப்ளீட் பண்ணிருக்கீங்க, சர்டிபிகேஷன் கொடுப்பாரு. அப்பதான் நீங்க சிஏ ஃபைனலுக்கு எலிஜிபிளே ஆவீங்க. இது வந்து ரெகுலர் காலேஜ் போற பசங்களால பண்ண முடியாது. நீங்க எவ்வளவு சீக்கிரம் ஃபவுண்டேஷன் என்ட்ரு முடிச்சாலும் ரெகுலர் காலேஜ் உள்ளார போனீங்கன்னா ஆடிட்டர் கிட்ட போக முடியாது. ஓகே, ஸோ இதுதான் நீங்க ரொம்ப முக்கியமா புரிஞ்சுக்கணும். அப்ப அந்த 3 இயர்ஸ் வந்து நீங்க மேக்சிமம் என்ன பண்ணலாம்னா ஃபவுண்டேஷன் என்ட்ரு தான் பண்ணலாம். அதுக்கப்புறம் நீங்க ஒரு 2.5 இயர்ஸ் இன்வெஸ்ட் பண்ற மாதிரி தான் இருக்கும். ஏன்னா அதுக்கப்புறம் தான் நீங்க ஆடிட்டர் கிட்ட போகணும், அதுக்கப்புறம் ஃபைனல் எழுதணும். ஸோ 5 to 5.5 இயர்ஸ் ரெகுலர் பிகாமோட படிச்சீங்கன்னா, ஸோ 3.5 வருஷம் கரஸ்பாண்டன்ஸ் பிகாம் ஓட படிச்சீங்கன்னா 5.5 வருஷம் ரெகுலர் பிகாமோட படிச்சீங்கன்னா இங்க வந்து உங்களுக்கு காலேஜ் எக்ஸ்போஷர் கிடைக்கும். 1 to 1.5 இயர்ஸ் வந்து டைரக்ட் என்ட்ரியை கம்பேர் பண்றப்ப நீங்க சேவ் பண்ணுவீங்க. ரெகுலர் பிகாம் டிகிரி கிடைக்கும். இதுல நாங்க அப்சர்வ் பண்ணது நான் நிறைய சொல்லிடுறேன். ரெகுலர் பிகாம் போற பசங்க வந்து பாசிங் ரேட் வந்து ரொம்ப கம்மி ஆயிடுது. ரீசன் என்ன அப்படின்னா அவங்களுக்கு உள்ளார போனதும் இன்டர்னல்ஸ் படிக்கணும், செமஸ்டர் படிக்கணும், கல்ச்சுரல்ஸ்ல பார்ட்டிசிபேட் பண்றாங்க, நிறைய டிஸ்ட்ராக்ஷன்ஸ் இருக்கு. கூட இருக்கிற பசங்க எல்லாரும் சிஏ படிக்கிறது கிடையாது. ஸோ பியர் ப்ரெஷர் இன்ஃபுளுன்ஸ் எல்லாம் டோட்டலா மாறிடுறாங்க பசங்க. அவங்க இது கூட கம்ப்ளீட் பண்ண மாட்டாங்க, ஃபவுண்டேஷன் இன்டர் கூட கம்ப்ளீட் பண்றது இல்லை. இது ப்ரிடாமினா நாங்க பார்த்ததுல இருந்து நான் சொல்றேன். நான் எதுவுமே ஜெனரலைஸ் பண்ணல, எல்லாரும் அப்படிதாங்கிறதையும் நான் சொல்லல. 2 விதமா கேட்டகரிஸ்லயும் நாங்க பார்த்திருக்கோம். ஸோ அதனால 90% ஆஃப் த ஸ்டூடெண்ட்ஸ் வந்து இன்ட்ரெஸ்ட் லூஸ் பண்ணிடுறாங்க ரெகுலர் பிகாம் படிச்சதும். அதான் இன்னொரு ரூட் இருக்குல்ல, அதான் ரூட் 3. ஓகே, டைரக்ட் என்ட்ரி கீழே பாத்தீங்கன்னா தெரியும். பிகாம் முடிச்சக்கு அப்புறம் படிச்சுக்கலாம்னு விட்டுடுறது. ஸோ அவங்க எல்லாம் என்ன பண்ணுவாங்க, யூஜி மட்டும் படிப்பாங்க 3 வருஷம். 8:30 to 1:30 காலேஜ் போறாங்க. அதுக்கப்புறம் என்ன பண்றாங்கிறது அவங்களோட இஷ்டம், யாரும் நம்ம மானிட்டர் பண்ண முடியாது. அதுக்கப்புறம் 3 வருஷம் கழிச்சு சிஏ பத்தி யோசிக்கிறாங்க. ஃப்ரீயா இருந்தாச்சு 3 இயர்ஸ். இப்ப சிஏல வந்து இவ்வளவு வால்யூம் படிக்கணுங்கிறப்ப பசங்களுக்கு தே ஆர் நாட் ரெடி, தே டோன்ட் ட்ரை டு பர்சியூ. இதுக்கப்புறம் இன்னொரு 1.5 வருஷம் போடணுமாங்கிறதுனால தே ஃபாலோ அவுட். ஸோ இதுக்கப்புறம் டைரக்ட் என்ட்ரிங்கிறது யூஜி முடிச்சுட்டு உள்ளார வர்றவங்க, அவங்களுக்கு வந்து +2ல இருந்து கணக்கு பண்ணீங்கன்னா 6.5 to 7 இயர்ஸ் ஆயிடும். ஸோ இதுதான் ரூட் 1 ஃபவுண்டேஷன். ஸோ 3.5 வருஷத்துல நீங்க முடிக்கிறீங்களா, இல்ல 7 வருஷத்துல முடிக்கிறீங்களா, இல்லாட்டி 5.5 வருஷத்துல முடிக்கிறீங்களாங்கிறது நீங்க எடுக்கிற சாய்ஸஸ். ஓகே, ஸோ ப்ரொடக்டிவா இருங்க, நிறைய ப்ரொஃபஷனல்ஸ் கிட்ட பேசுங்க, டைம் சேவ் பண்ணி கரெக்டா கோர்ஸ் எப்படி முடிக்கணுங்கிறத பாருங்க. செல்ஃப் அவேரா இருக்கணும். நீங்க வந்து +2 முடிச்சிருக்கீங்க இல்ல 10th முடிச்சிருக்கீங்கன்னா நீங்க கரெக்டான சாய்ஸஸ் எடுக்கணும். உங்க பேரண்ட்ஸ்க்கு உங்களால கன்வின்ஸ் பண்ண முடியும் எதுக்காக நீங்க இந்த கோர்ஸ் எடுக்கிறீங்க அப்படிங்கறது பேசுங்க. ஸோ கவுன்சிலிங் எடுத்துக்கோங்க. எங்களை மாதிரி நிறைய சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ஸ் உங்களுக்கு தெரிஞ்ச மாதிரி இருப்பாங்க. பசங்க பண்ற ஒரு தப்பு, பேரண்ட்ஸ் பண்ற தப்பு, கோர்ஸை பத்தி யாருக்கு தெரியலையோ அவங்க கிட்ட போய் பேசுறது which is very very wrong. Okay, so go and talk to professionals who have completed, get the best knowledge and network. இதுதான் global perspective. So Institute of Chartered Accountants of Indiaக்கு வந்து மியூச்சுவலி ரெகக்னிஷன் அக்ரிமெண்ட்ஸ்ங்கிறது இருக்கு. ஐசிஐ தான் ஒரு ஸ்டாச்சுட்டரி பாடி. இந்தியாவை பொறுத்த வரைக்கும் ஆடிட்டர்ஸுக்கு ப்ரெடாமினண்டா இருக்கிற பாடி வந்து யார் வந்து ஹெட் அப்படின்னு சொன்னோம்னா ஐசிஐ, இன்ஸ்டிடியூட் ஆஃப் சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ஸ். அந்த மாதிரி ஒரு கண்ட்ரிக்கும் அக்கௌண்டிங் பாடியில ஒரு ஹெட் இருப்பாங்க. ஸோ சர்டிஃபைட் பப்ளிக் அக்கௌண்டன்ஸ்ங்கிறவங்க அயர்லாந்துல,
இன்ஸ்டியூட் ஆஃப் சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ஸ் ஆஃப் இங்கிலாந்து அண்ட் வேல்ஸ்ங்கிறது இங்கிலாந்துக்கு, ஆஸ்திரேலியால ஒன்று, சவுத் ஆப்பிரிக்காவுக்கு ஒன்று, அந்த மாதிரி ஒரு ஒரு கண்ட்ரிக்கும் ஒரு அக்கௌண்டிங் பாடி ஹெட்ல இருக்கு. இவங்க எல்லாருக்குமே என்ன தெரியும்னா, இந்தியாவில் ஒருத்தவங்க சிஏ முடிச்சிருக்காங்கன்னா அவங்க வந்து ரொம்ப சேலஞ்சிங்கான ஒரு கோர்ஸை முடிச்சிருக்காங்கிறது தெரியும். அவங்களுக்கு நம்மளோட பிரெயின், நம்மளோட நாலேஜ்ங்கிறது ரொம்ப எதிர்பார்ப்பாங்க. எல்லா இடத்துலயுமே அக்கௌண்டிங் ப்ரொஃபஷனுக்கு ஒரு பெரிய டிமாண்ட் இருக்கு. ஓகே, சோ இவங்க என்ன பண்ணிருக்காங்க, இந்தியா ஐசிஐயோட அக்ரிமெண்ட் சைன் பண்ணிருக்காங்க. என்னன்னா, நீங்க இந்தியாலேயே சிஏ முடிச்சிருக்கீங்கன்னா எங்க கண்ட்ரிக்கு வாங்க, ஒரு பேப்பர் எழுதுங்க, 2 பேப்பர் எழுதுங்க, நான் வந்து சொல்றோம். இப்ப பாத்தீங்கன்னா நான் உங்களுக்கு இது எக்ஸ்பிளைன் பண்றேன். இது வந்து அசோசியேஷன் ஆஃப் சார்ட்டர்ட் சர்டிஃபைட் அக்கௌண்டன்ஸ், ஏசிசின்னு சொல்லுவோம். நீங்க வந்து நீங்க யூரோப் அண்ட் அதர் பார்ட்ஸ் ஆஃப் யூரோப்ல வந்து நீங்க அக்கௌண்டன்டா, அதாவது சர்டிஃபைட் சார்ட்டர்ட் சர்டிஃபைட் அக்கௌண்டன்டா, சிஏ வந்து அங்க ஏசிசிஏங்கிற டிகிரி அங்க. ஓகே, சோ அங்க நீங்க வந்து சைன் பண்ணணும், பிராக்டிஸ் பண்ணணும்னா நீங்க ஃபுல் ரூட் எடுத்து படிச்சீங்கன்னா 13 பேப்பர் நீங்க வந்து படிக்கணும். நீங்க பவுண்ட்ஸ்ல இன்வெஸ்ட் பண்ணணும். அந்த மாதிரி ஒரு கிரைட்டீரியா இருக்கு. ஆனா நீ இந்தியால சிஏ படிச்சிருந்தேன்னா, நான் டிக் பண்ணிருக்கிற 3 பேப்பர் நீங்க முடிச்சீங்கன்னா போதும். நீங்க இந்தியாலயும் சிஏ, ஏசிசிஏவுக்கும் நீங்க வந்து எலிஜிபிள். ஓகே, உங்களுக்கு ஏசிசிஏவும் மெம்பர் ஆக்கிடுவோம். சோ அங்க ஏசிசிஏ முடிச்சுட்டு வந்து இந்தியால சைனிங் பண்ண முடியுமானா முடியாது. ஆனா நீங்க இந்தியால சிஏ முடிச்சுட்டு அங்க ஏசிசிஏ பண்றீங்க, நான் அங்கதான் பிராக்டிஸ் பண்ண போறேன்னு நீங்க நினைச்சீங்கன்னா யூரோப்ல யூ கேன் ஈஸிலி மூவ் டு யூரோப். இது வந்து யூரோப்பியன் கல்ச்சர். ஓகே, அதே மாதிரி ஆஸ்திரேலியாக்காரன் கூப்பிடுறான், இந்தியாலேயே சிஏ முடிச்சிருக்க, நீ அவனுக்காவது 3 பேப்பர் எழுதணும், எனக்கு ஒரே ஒரு பேப்பர் குளோபல் ஸ்ட்ராட்டஜி அண்ட் லீடர்ஷிப், இந்த ஒரு பேப்பர் எழுதுனீங்கன்னா இங்க ஆஸ்திரேலியாவுக்கு மைக்ரேட் ஆகி அங்க பிராக்டிஸ் பண்ணீங்கன்னா பண்ணலாம். சோ ஆனா இந்த மாதிரி ரிவர்ஸ்ல கிடையாது. இதுதான் நீங்க புரிஞ்சுக்கணும். ஆஸ்திரேலியால சிபிஏ ஃபுல்லா முடிச்சிருக்கீங்க, இங்கிலாந்துல ஏசிசிஏ ஃபுல்லா முடிச்சிருக்கீங்க, திருப்பி இந்தியாவுக்கு வர்றீங்கன்னா நீங்க இன்டர்மீடியட்ல இருந்து கண்டிப்பா ஸ்டார்ட் பண்ணி தான் ஆகணும். ஃபவுண்டேஷன் மட்டும்தான் எக்ஸம்ஷன். இன்டர்மீடியட்ல இருக்கிற 6 பேப்பர், ஃபைனல்ல இருக்கிற 6+2 செல்ஃப் பேஸ்ட் மாடியூல்ஸ், ஆடிட்டர் கிட்ட போற ஆர்டிகல்ஷிப் எல்லாமே முடிச்சாதான் இந்தியன் சிஏ உங்களுக்கு கொடுப்பாங்க. ஓகே, வி ஆர் நாட் allowing any other professionals from across the globe to come inside our profession easily like how they want us to come. Okay, அவங்க தான் நம்மளுக்கு இந்த கன்செஷன்ஸ் தான் கொடுத்துருக்காங்க, நாம எந்த கன்செஷனும் கொடுக்கல. ஸோ இது வந்து நீங்க ஒரு இந்தியன் சிஏக்கான வேல்யூ புரிஞ்சுக்கணும்னா இதை நீங்க கண்டிப்பா நீங்க வந்து தெரிஞ்சுக்கணும். ஓகே, அதனால தான் சொன்னேன், இந்தியால சிஏ முடிச்சீங்கன்னா நீங்க குளோபலா யூஎஸ் போறீங்கன்னா 3 பேப்பர், யூகே போறீங்கன்னா 3 பேப்பர், ஆஸ்திரேலியா போறீங்கன்னா ஒரு பேப்பர் எழுதினா போதும், அந்தந்த கண்ட்ரில யூ கேன் கெட் யுவர் செல்ஃப் லிஸ்ட். Got it? So this is a global pitch for the Indian Chartered Accountant. எந்த இண்டஸ்ட்ரியில வேணாலும் நீங்க பிளேஸ் ஆகலாம். பேங்கிங், இன்சூரன்ஸ், மைனிங், ஃபார்மா, மேனுஃபேக்சரிங், எனிதிங். அதான் ஐ லைக் ஹவு மணி இல்லாம எங்கேயுமே எதுவுமே இல்லையோ, ரெஸ்ட்ரிக்ஷன் கிடையாது இந்த ப்ரொஃபஷனுக்கு. ஆல் தீஸ் ஆர் த ஃபேக்கல்டி ஹூ ஆர் அசோசியேட்டட் வித் அஸ் ஃப்ரம் வேரிட் இண்டஸ்ட்ரீஸ். ஸோ நிறைய நீங்க பார்க்கலாம், சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ஸ், கம்பெனி செக்ரட்டரிஸ், காஸ்ட் அக்கௌண்டன்ஸ் எல்லாருமே இதுல இருக்காங்க. Okay, so they all come and teach. We follow a pattern of a test, class, study our doubt. So class முடிஞ்சக்கு அப்புறம் முதல்ல ரீட் பண்ணணும். இது நிறைய பசங்க பண்றது கிடையாது. கிளாஸ் கேட்டாலே வேலை முடிஞ்சிடும்னு நினைச்சீங்கன்னா நோ, யூ ஹாவ் டு ரீட் மல்டிபிள் டைம்ஸ், டவுட்ஸ் என்னன்னு கேட்கணும், டெஸ்ட் கேட்கணும். இது ஒரு சைக்கிள ப்ராப்பரா பண்ண வச்சுட்டு இருக்கோம் பசங்களை. அண்ட் தீஸ் ஆர் சம் ஆஃப் அவர் ரிசல்ட்ஸ் ஓவர் த பீரியட் ஆஃப் டைம். இவங்கெல்லாம் இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா குளோபல் லெவல்ல ஆல் இண்டியா ரேங்க் ஹோல்டர்ஸ். இவங்க எல்லாருமே இன்ஸ்டியூட்ல படிச்சவங்க. அயர்லாந்துல இந்த கம்பெனில அந்த கம்பெனில ரொம்ப குயிக்கா இந்த குழந்தைங்க எல்லாமே கண்ணு முன்னாடி நிக்கிறாங்க. +2 முடிச்சுட்டு வந்த பசங்க அக்ராஸ் த குளோப் எங்கெங்கயோ இருக்காங்க இவங்க எல்லாருமே. அண்ட் ஐ டோன்ட் ஈவன் ஹாவ் டு டாக் அபவுட் தியர் சேலரி பேக்கேஜ். யூ நோ, நீங்க போய் பார்க்கலாம் இவங்க எல்லாம் அயர்லாந்துல எல்லாம் என்ன மாதிரி பேக்கேஜ் பேசிக்கா இருக்குங்கிறது எல்லாமே கூகுள்ல எல்லா இன்ஃபர்மேஷன்லயும் இருக்கு. ஸோ இஃப் அட் ஆல் யூ வாண்ட் டு நோ என்ன மாதிரி ஒரு குளோபல் பிச் இருக்குங்கிறதையும் நீங்க பார்க்கலாம். ஓகே, so these are all some recent chartered accountants from us, many colleges, and this is one of our book that we have released. CA Damodaram sir, founder of My Career Point. So accountancy தெரியாதவங்க படிக்கணும் அப்படின்னா கூட ஒரு ஸ்டோரி மோட்ல இது இருக்கு. ஓகே, so this is one, and we always ask the student to do this. நீங்க இது சிஏக்குன்னு கிடையாது, நீங்க எந்த கோர்ஸ் படிச்சாலும் கண்டிப்பா இந்த ஒரு விஷன் சார்ட் உங்களுக்கு இருக்கணும். எப்ப வந்து எந்த இயர்ல எது முடிக்க போறீங்கன்னு கோல் செட்டிங் வந்து பர்ஃபெக்டா இல்லைன்னா ரொம்ப கஷ்டம். ஓகே, ஸோ நீங்க எம்பிஏ படிக்கிறதா இருந்தாலும் சரி, கம்பெனி செக்ரட்டரி படிக்கிறதா இருந்தாலும் சரி, காஸ்ட் அக்கௌண்டன்சி படிக்கிறதா, சிஏ படிக்கிறதா இருந்தாலும் சரி, எந்த ஒரு கோர்ஸ் படிக்கிறதா இருந்தாலும் சரி, இன்னையில இருந்து ஒரு 5 இயர்ஸ்ல நீங்க உங்களை எங்க பாக்குறீங்கிறது பசங்க கிட்ட டெஃபினட்டா நாங்க கேட்போம். சிஏ கோர்ஸ் படிக்கிறவங்க இப்படி ஃபில் பண்ணவும் சொல்லுவோம். சே ஃபார் எக்ஸாம்பிள் ஃபவுண்டேஷன் நான் இப்ப எழுத போறேன், இன்டர்மீடியட் இப்ப எழுத போறேன், ஆர்டிகல்ஷிப் இப்ப பண்ண போறேன், 2030ல நான் வந்து ஆடிட்டரா இருப்பேன், உங்களோட கிரீன் சிக்னேச்சர் போடுங்க,
போட்டோ ஒட்டுங்க, ஒட்டி வைங்க. ஸோ இந்த ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் பாருங்க, இவங்க எல்லாம் நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் தான். ஸ்கூல்ல இருக்கிறப்பவே பர்சியூ பண்ணவங்க. இந்த மாதிரி எழுதி வச்சு we ask them to see every day. Okay, so this is how we motivate the child with the daily things. And thanks for listening. This is an small brief that I really wanted to give. உங்களுக்கு வேற ஏதாவது டவுட்ஸ் இருந்ததுன்னா நீங்க கேட்கலாம். நான் வந்து I'll be happy to take it. Ma'am, Yes. Yes, அரவிந்தன் சொல்லுப்பா. ma'am, CMA பத்தி சொல்லுங்க ma'am. CMA அப்படிங்கிறது காஸ்ட் அண்ட் மேனேஜ்மெண்ட் அக்கௌண்டன்சி அரவிந்தன். Okay ma'am. மேம் மூணு இன்டர்மீடியட்ல கோர்ஸ் மூணு கோர்ஸுக்கும் நீங்க கம்பேரிட்டிவ் பாத்தீங்கன்னா, ஒரு கம்பெனில சார்ட்டர்ட் அக்கௌண்டன்சிங்கிறது ஒரு கம்பல்ஷனா கண்டிப்பா ஒரு ஜாப் ஸ்கோப் இருக்கு. ஆனா காஸ்ட் அக்கௌண்டன்ட் அப்படி கிடையாது. அவங்க மோஸ்ட் ஆஃப் ஃபேக்டரிஸ் அந்த மாதிரி அந்த காஸ்டிங் எங்கெங்க தேவைப்படுதோ அந்த சப்ஜெக்ட் அஸ் சச் ஆப்ரேஷனலா அங்க வந்து அவங்களுக்கு ஒரு ஸ்கோப் இருக்கும். டைம் இன்வெஸ்ட் பண்றது என்னமோ ஆல்மோஸ்ட் சிமிலரா தான் இருக்கும். பட் ஆனா சைனிங் பவர்ஸ், அத்தாரிட்டி எல்லாமே வந்து சார்ட்டர்ட் அக்கௌண்டன்சி சூப்பர் சீட்ஸ் காஸ்ட் அக்கௌண்டன்சி. ஸோ தட்ஸ் வேர் வி ஸ்டாண்ட். ஓகே. Okay ma'am. Okay. Hi, ma'am. CMA படிச்ச auditor One officer minute, பண்ணலாம். one minute, ma'am. Aravindan, you can quickly ask your next question. Yes. Ma'am, CMA படிச்ச auditor officer பண்ணலாம் ma'am. ஆடிட்டர் ஆபீஸ்ல நீங்க ஆடிட்டர் கிடையாது. Work அது பண்ணலாமா? பண்ணீங்கன்னா அது நீங்க படிச்சீங்க, அது நீங்க காஸ்ட் அக்கௌண்டன்ட். ஓகே. Okay ma'am. Okay ma'am. Thank you. Thank you. Hi, Yes. ma'am. Can I Hi. add? Yes, Yeah, yes. my daughter is already been enrolled in MCP actually. Okay. Now she's stepped into 12th standard Okay. and is going to write by next year the CA foundation course. Okay. When it is advisable for her to do company secretaryship, CS? But my question is why she wants to do CS. Is she there? Yeah, she's there. Okay, let her answer. Hello. Yes, ma. Hi. What's your name? Yeah, my name is Mahira Misbah. Okay. Why you are looking at company secretaryship and why you enroll for CA? What is it? What is what thought process behind? My aim is to become a chartered accountant. So, in Okay. addition, I thought like I can do company secretaryship also. Okay, so when you do CA along with the CS, your accountancy and legal aspects will open. You can pursue both the courses parallelly also. There is no restriction to it. Okay. ஸோ அந்த மாதிரி இருக்கிறவங்க வந்து 2 டிகிரி வச்சிருப்பாங்க. சிஏ சார்ட்டர்ட் அக்கௌண்டன்சி, கம்பெனி செக்ரட்டரி. சிஎம்ஏவும் நீங்க சேர்த்து பண்ணலாம், அதுக்கும் ரெஸ்ட்ரிக்ஷன் இல்லை. அந்த மாதிரி முடிச்சவங்கள ட்ரிப்லெட் அப்படின்னு சொல்லுவோம். சிஏ, சிஎம்ஏ, சிஎஸ். இதுல என்ன நீங்க புரிஞ்சுக்கணும்னா, நீங்க 3 பாடி கீழே நீங்க எல்லாமே தனித்தனி ஸ்டாச்சுட்டரி பாடிஸ். ஓகே, ஸோ இன்ஸ்டியூட் ஆஃப் சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ஸ் ஆஃப் இந்தியா மாதிரி காஸ்ட் அக்கௌண்டன்சிக்கு வந்து இன்ஸ்டியூட் ஆஃப் சார்ட்டர்ட் அண்ட் மேனேஜ்மெண்ட் அக்கௌண்டன்ஸ் ஆஃப் இந்தியா, ICMAI தான் டாப் பாடி. ஓகே, ஸோ அவங்க தான் அவங்க வந்து சொல்றாங்க நீங்க காஸ்ட் அக்கௌண்டன்ட். கம்பெனி செக்ரட்டரிஸ்க்கு இன்ஸ்டியூட் ஆஃப் கம்பெனி செக்ரட்டரிஸ் ஆஃப் இந்தியா, அவங்க உங்களுக்கு எக்ஸாம்ஸ் வைப்பாங்க, சர்டிஃபை பண்ணுவாங்க. நீங்க 3க்கு கீழே டிகிரி வாங்கினாலும் யூ ஹாவ் டு சூஸ் எனி ஒன் பாடி அண்டர் விச் யூ வில் பிராக்டிஸ். ஸோ யூ கேன் நாட் பிராக்டிஸ் அட் அ சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ட், காஸ்ட் அக்கௌண்டன்ட் அண்ட் கம்பெனி செக்ரட்டரி அட் த சேம் டைம். யூ கேன் get the degrees, but your practice you have to choose under which scope of job you are going to sign. Got it, ma? Yeah, yes, ma'am. Thank you. Okay, ma'am, thank you. I think nice question. Yes. Yeah, because I was into like that. I completed my foundation alone, and I was doing Okay. my chartered accountant, and I was doing CS. I cleared both. And then, Okay. but, Got it, ma'am. So she's clear with what I'm trying to say. oh yeah, she's clear now. Yeah. Okay. So this very important kids. எல்லாருமே வந்து புரிஞ்சுக்கோங்க. பாருங்க, நிறைய பேர் ரிசர்ச் பண்ணி கேக்குறாங்க, தெரிஞ்சுக்கணும். என்ன நம்ம டிகிரி அக்யூமுலேட் பண்றது ஒரு பக்கம், பிராக்டிஸ் பண்ண முடியுங்கிறது இன்னொரு பக்கம். ஓகே. நெக்ஸ்ட் எனிபடி எல்ஸ், வேற யாருக்காவது கொஸ்டின்ஸ் இருக்கா? மேம் அகைன் டவுட். சொல்லுப்பா. எனக்கு என்ன டவுட்னா, நீங்க வந்து சொன்னதும் சரி, இந்த இந்த கோர்ஸோட இம்பார்ட்டன்ஸும் சரி, இந்த கோர்ஸோட டிமாண்டும் சரி, இங்க இருக்கிற ஸ்கேர்ஸும் சரி, அந்த அளவுக்கு இந்த கோர்ஸ் வந்து இந்த ப்ரொஃபஷன் வந்து இம்பார்ட்டண்டா இருந்தா, ஏன் வந்து ICAI அவங்களுக்குனே ஒரு கோரா ஒரு எஜுகேஷனல் சென்டர் இல்லை, எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூட்டும் இல்லை, லைக் IIT, CIT, NIT, MMC? எல்லா இன்ஸ்டிடியூட்டோட சாப்டர்ஸ்லயும் கிளாஸஸ் இருக்குப்பா.
ஏன் மேம் இல்ல சாரி மேம், நான் இன்ட்ராக்ஷன் ஆகும். தம்பி என்ன கேக்குறாருன்னா, ஒரு ரெகுலர் கோர்ஸ் ஏன் இல்ல டே காலேஜ் மாதிரி டே காலேஜ் மாதிரி இல்ல, காலையில வந்துட்டு சாயந்தரம் இது நான் படிக்கிற மாதிரி இருந்தா ஸ்டார்டிங்ல நல்லா இருந்தே இருக்கும். 2 ஆஸ்பெக்ட் நான் சொல்றேன். ஓகே, சோ இது வந்து ரொம்ப ஒரு காஸ்ட் எஃபெக்டிவான கோர்ஸ். ஓகே, சோ மினிமமா ஒரு சாப்டர் ஆஃபீஸ் அப்படின்னு சொல்லுவோம். 4 ஜோன்லயுமே வந்து ஹெட் ஆஃபீஸஸ் இருக்கு. ஓகே, சோ மும்பைல, சென்னையில, கல்கட்டால, டெல்லியில. இந்த கோர்ஸோட ஒரு பியூட்டின்னு பார்த்தாலே காஸ்ட் வந்து ரொம்ப கம்மியா வச்சு நிறைய பேரை ப்ரொஃபஷன் உள்ளார எடுத்துட்டு வரணும் அப்படிங்கிறது தான் வந்து மோட்டிவ். ஓகே, அண்ட் இட் இஸ் ஹைலி செல்ஃப் ஸ்டடி கோர்ஸ். ஸோ இதுக்கு வந்து சென்டர்ஸ் வச்சு நீங்க சொல்ற மாதிரி என்ஐடி, ஐஐடி, ஆர்இசி அந்த ஆங்கிள் வந்து எப்பயுமே இதை பத்தி யோசிச்சதும் அவங்க கிடையாது. அந்த லெவலுக்கு வந்து வி ரியலி டோன்ட் வாண்ட் டு ஸ்ப்ரெட் அக்ராஸ் அந்த மாதிரி. ஓகே, டிமாண்ட் இருக்கணும் அந்த கோர்ஸுக்கு அப்படிங்கிறது மட்டும்தான் வந்து கம்மி ஆளுங்க இருக்கிறப்ப தான் அதுக்கு வந்து ஒரு டிமாண்ட் இருக்கும். ஸோ சப்ளை டிமாண்ட் நீங்க கண்டிப்பா படிச்சிருப்பீங்க. ஸோ அந்த ஒரு ஆங்கிள் இருந்து எங்கேயுமே இப்ப நீங்க ரன் பண்ணணும்னா ஒரு ஐஐடியை நீங்க எடுத்து பார்க்கலாம், வாட் இஸ் த காஸ்ட் இன்வால்வ் அப்படிங்கிறது. ஸோ அந்த ஆங்கிள் இன்ஸ்டியூட் வந்து எப்பயுமே வந்து இந்த 3 ப்ரொஃபஷனல் பாடிஸுக்குமே அந்த அந்த ஒரு நெசசிட்டி இருந்தது கிடையாது. ஓகே, படிக்கிறவன் எங்க இருந்தாலும் படிப்பான், அதுதான் வந்து நாங்க நம்புறோம். ஸோ திஸ் இஸ் வாட் வி ப்ரொஃபஸ் ஆல்சோ. ரொம்ப ஒரு ஃபார்மல் ஸ்டைல் ஆஃப் லேர்னிங் வந்து கொடுக்க முடியாது. ஏன் நான் சொல்றேன், ஃபவுண்டேஷன் இன்டர் வரைக்கும் தான் உங்களுக்கு வந்து ஆக்சுவலா போகணும். ஸோ 1.5 வருஷத்துக்கு தான் அது தேவையே படுது. அதுக்கப்புறம் நீங்க எங்க இருந்தாலும் 2 வருஷம் ஆடிட்டர் கிட்ட தான் நீங்க வந்து போய் ஆகணும். ஸோ திருப்பி நீங்க வந்து ஒரு ரெகுலர் லேர்னிங் சென்டர் உள்ளார போயிட்டு அதோட காஸ்ட் ஆஃப் ரன்னிங் இருக்கு இல்லையா, ஸோ அந்த லெவல் ஆஃப் காஸ்ட்டை இன்வெஸ்ட் பண்ற அளவுக்கு இங்க நெசசிட்டி இல்லைங்கிறதுனால அவங்க எஸ்டாப்ளிஷும் பண்ணல. ஆனா உங்களுக்கு சப்ளிமெண்ட் பண்ணணும், எல்லாருக்குமே அந்த நாலேஜ் போய் சேரணுங்கிறது ஆன்லைன் மாடியூல்ஸ் அவங்க கொடுக்குறாங்க. எல்லா சாப்டர் ஆஃபீஸஸ்லயும் கேதர் பண்ணி கிளாஸஸும் அவங்க வந்து காஸ்ட் எஃபெக்டிவா ரொம்ப கம்மி காஸ்ட்ல பண்றதும் இருக்கு. ஸோ இந்த மாதிரி தான் வந்து வி ஹவ் grown. ஓகே, ஸோ இட் இஸ் மோர் ஆஃப் அன் ஆர்கானிக் growth. காட் இட் பா? எஸ் மேம், நான் ஆனந்தன் பேசுறேன், தெரியும் உங்களுக்கு நினைக்கிறேன். ஆனந்தன் எஸ் எஸ் சிசிடிசி. எஸ் சார், எஸ் சார். அதுதான் ஆக்சுவலா என்ன பிரச்சனை, இப்போ எம்சிபின்னு ஒரு இன்ஸ்டியூட் இருக்கிறதுனால தான் இவ்வளவு பேர் சக்சஸ்ஃபுல்லா கொடுக்குறீங்க. இப்போ சிஏ ஐசி இன்ஸ்டியூட் மட்டும் இருந்துச்சுன்னா, இது மாதிரி கேரி இன்ஸ்டியூட்லாம் இல்லைன்னா சிஏ வர படிக்க மாட்டாங்க. இப்போ இவ்வளவு அவேர்னஸ் கொடுத்துட்டு இருக்கீங்க. இப்போ அவேர்னஸ் தான் சார் முக்கியம். அதுதான் கரெக்ட் தான் நீங்க இப்ப சொல்றது. நீங்க சொல்ற மாதிரி இப்ப இந்த இன்ஸ்டிடியூட்லயுமே குடுக்குறாங்க, பட் ஆனா வந்து இப்ப என்ன சக்சஸ் சொல்றது, இருக்காதுல்ல, அதுதான் நாங்க எதிர்பார்க்கறோம். இப்ப என்னென்ன பிரச்சனை, இப்போ இது மாதிரி இன்ஸ்டியூட் இல்லடான்னா சிஏ அவனை படிச்சு பாஸ் ஆக மாட்டான். ஓகே, மென்டரிங். ஓகே ஆனந்த் சார், நான் இது வந்து கரெக்டா சொல்ல விரும்புறேன். See, it is not that we are taking all the credit for the success of every student. See, you should know that எந்த ஒரு ப்ரொஃபஷனல் கோர்ஸ் நீங்க எது வேணா படிங்க, நம்ம ஜெனரலைஸ்டா பேசணும்னா அந்த ஸ்டூடெண்டோட எஃபர்ட், அவங்களோட மோட்டிவேஷன், அவங்களுக்கு தெரிஞ்ச நாலேஜ், அதுதான் ரொம்ப முக்கியம். இந்த கோர்ஸ் நீ செல்ஃப் ஸ்டடி பண்ணி கூட நீ கம்ப்ளீட் பண்றதுக்கான ஒரு பாசிபிலிட்டி இருக்கு. இப்போ ஒரு குழந்தைக்கு கையில காசே இல்ல அப்படிங்கிற குழந்தை கூட உள்ளார வந்து இந்த கோர்ஸை முடிச்சுட்டு வெளில வர்றப்ப 1.5 லட்சம் ரூபாய் சம்பளத்துல உட்காரக்கூடிய கெப்பாசிட்டி, அவனுக்கு செல்ஃப் டிரைவ், அந்த செல்ஃப் மோட்டிவேஷன்ல வந்திருக்காங்க. அந்த மாதிரியும் நிறைய பேர் வந்திருக்காங்க. ஸோ காஸ்ட், கையில காசு இருந்தா தான் எஸ்டாப்ளிஷ் பண்ண முடியும் அப்படிங்கறது, அந்த தாட்டை வந்து எப்பயுமே வந்து எந்த பினான்சியல் சைட்ல ஐசிஏ, ஐசிஎம்ஐ, ஐசிஎஸ்ஐ எல்லாருமே வந்து வி ஆர் லைக் நோ நோ, அது கிடையாது. ஸோ சில கோர்சஸ் வந்து உங்களோட மோட்டிவேஷன்ல கண்டிப்பா முடியும். அது மட்டும் இல்லாம இன்னொரு ஒரு தனித்துவமும் சொல்றேன், மத்த கோர்சஸ்ல இருக்கிற கோட்டா சிஸ்டம் மாதிரி இங்க எதுவுமே கிடையாது. ஸ்போர்ட்ஸ் கோட்டா அந்த மாதிரி எல்லாம் கிடையாது. அவன் சயின்ஸ் ஸ்ட்ரீம் படிச்சுட்டு அவன் +2 முடிச்சுட்டு இந்த கோர்ஸ் உள்ளார வரான் கூட மோஸ்ட் வெல்கம். நீங்க நிறைய பேர் படிச்சிருப்பீங்க, 63 இயர்ஸ்ல வந்து சிஏ முடிச்சவங்க இருக்காங்க. பேரம்பேத்திக்கு சிஏ வந்து படிக்கிறப்ப தாத்தா ஒருத்தர் லாஸ்ட் இயர் அவரோட கிராண்ட் டாட்டர் சிஏ படிக்கிறதுல இன்ட்ரெஸ்ட் ஆகி என்ரோல் ஆகி அவர் சிஏ படிச்சு முடிச்சாரு. அதே மாதிரி ஆட்டோ டிரைவர்ஸோட பசங்க, அவங்க எல்லாம் எந்த ஒரு பேக்கப்புமே இல்லாம வீட்டுல ஒரு சின்ன இடத்துல ஒரு கேண்டில் லைட்ல படிச்சவங்க கூட இருக்காங்க. இதுதான் வந்து கோர்ஸோட இன்ஸ்பிரேஷன். ஸோ திஸ் இஸ் வாட் டிரைவ்ஸ் அஸ் ஆல்சோ. ஓகே, ஸோ இது இந்த கோர்ஸோட பியூட்டி. ஸோ சுமதி மேமோட லாகின்ல இருந்து யாரும் கேட்டிருந்தீங்க அந்த பசங்க கிட்ட, இதுதான் இதுக்கான ஆன்சர். ஓகே, ஹலோ So first class clarification. Thank you madam. ஓகே, அப்ரோச்சபிலிட்டி ஆஃப் தி கோர்ஸ். நீ வந்து இந்த மார்க் எடுத்து இந்த கட் ஆஃப் எடுத்திருந்தாதான் நீ ஐஐடி உள்ளார போக முடியும். அது உங்க எல்லாருக்கும் தெரியும். ஓகே, எவ்வளவு பசங்க ப்ரெஷர் ஃபேஸ் பண்ணி
அந்த உள்ளார போறதுக்கான ஒரு எஃபர்ட் இருக்கு. ஆனா நீங்க நல்லா பாருங்க, அடோலசன்ட் ஏஜ்ல உங்களுக்கு நீங்க 10th இருந்த மாதிரி +1 இருக்க மாட்டீங்க, +1 இருந்த மாதிரி +2 இருக்க மாட்டீங்க. அந்த 3 வருஷம் டக்கு 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 டக்குன்னு மென்டலா நிறைய சேஞ்சஸ் வந்து ப்ரொக்ரெசிவாவும் நடக்கும். நீங்க வந்து வேற விதமா போகணும்னாலும் போயிடலாம். ஓகே, 2 விதமாவுமே நடக்கும். ஆனா ஒரு ப்ரொக்ரெசிவா இருந்த குழந்தை +2ல என்னால மார்க் வாங்க முடியலையே அப்படின்னு இருக்கிறவங்க கூட சிஏ +2 பாஸ் பண்ணியிருந்தா சிஏ எழுதி பாஸ் பண்ணலாம். அது வேற வேரியேஷன் இருக்கு. ஸ்கூல்ல வந்து நீங்க நிறைய வந்து, நான் யாரையும் எந்த தப்பும் சொல்லல, திங்கிங் பேட்டர்ன்ஸ் வந்து நம்மளோட சிஸ்டம்ல அப்படிதான். புக்ல இருக்கிறத படிக்கிறோம், எழுதுறோம், மார்க் வாங்குறோமான்னு பார்த்துக்கிட்டே இருக்கோம். இப்படிதான் நீங்க ஒரு 14 இயர்ஸ் வந்திருக்கீங்க. ஓகே, ஆனா சில பசங்களுக்கு புரிஞ்சுக்கிற தன்மை இருக்கும். ஆனா வந்து மக் பண்ணி மெமரைஸ் பண்ணி எழுதுற திறமை இருக்காது. அவன்லாம் பாத்தீங்கன்னா சிஏல ரேங்க் எடுப்பான். சோ யாருக்குமே வந்து நீ +2ல டாப்பர் அதனால இது பாஸ் பண்ணிடுவேங்கிறதும் கிடையாது. நீ +2ல கம்மி மார்க் எடுத்திருக்க, நீ சிஏ பண்ண முடியாதுங்கிறதும் கிடையாது. ஒரு 6 மந்த்ஸ் 3-4 மந்த்ஸ்ல அந்த குழந்தைங்க பியூட்டிஃபுல்லா அவங்கள ஷேப் அப் ஆறதை நாங்க பார்த்திருக்கோம். சோ நோங்கிறதே இல்ல. எவ்ரிபடி ஹாஸ் காட் டு பி கிவன் அ ஃபேர் சான்ஸ் அட் எனி பாயிண்ட் ஆஃப் லைஃப். ஓகே, இன்னைக்கு நான் படிக்கணும்னு நினைச்சேன், நான் +2 தான் படிச்சிருந்தேன் மேம், எனக்கு இவ்வளவு வயசு ஆயிடுச்சு, நான் இன்னைக்கு படிக்கணும்னு நினைக்கிறேன்னா, எஸ் ப்ளீஸ் வெல்கம், யுவர் மோஸ்ட் வெல்கம் டு கம் இன்சைட் த சிஏ கோர்ஸ். ஓப்பனிங் அப். ஓகே, இப்ப ஐஐடி கூட தானே கொடுத்துருக்காங்க கோர்சஸ், நல்லா தெரியும்னு நினைக்கிறவங்களுக்கு. காமகோட்டி சார் ஐஐடில இப்ப ஏஐ கோர்ஸ் கொடுக்குறாங்க, சின்ன சர்டிபிகேஷன்ஸ் கொடுக்குறாங்க. ரெஸ்ட்ரிக்டிவ் லேர்னிங்கிறது கிடையாது. யாரு எப்ப வேணாலும் படிக்கலாம், உங்களுக்கு தகுந்த மாதிரி படிக்கலாம். இது ஐஐடி இப்ப பண்றாங்க, இது வந்து நாங்க 1949ல இருந்தே பண்ணிட்டு இருக்கோம், அவ்வளவுதான், வேற ஒண்ணும். I think I answered it, the base behind why அப்படிங்கிறது. But it was a good question. You made us think. Who is that boy who asked this? யுவராஜ் மேம், நான் தான். Yuvraj. Okay, it was a well thought out question, Yuvraj. I appreciate. தேங்க்யூ. Okay, yeah. Yes. மேம், வேற யாருக்காவது questions இருக்கா? Yes. Ma'am, we want to thank you, ma'am, regarding that eye-opening session. எஸ் மேம், without these questions I'll be in severe mental agony. Without this question, thank you. நாங்க சொல்றோங்கிறதுனாலயும் கோர்ஸ் உள்ளார வரக்கூடாது, நாங்க மேடம் ஒன் மோர் சொல்லலங்கிறதுனாலயும் கோர்ஸ் விட்டு போக கூடாது. we need நாங்க one more explanation எதிர்பார்க்கறது மேடம். எஸ் அண்ணா சார். ஒண்ணு இல்ல, இப்ப என்னடா பிரச்சனை நடக்குதுன்னா, இப்போ இங்க ஸ்டேட்டை பொறுத்த வரைக்கும் இந்த மீடியம் இன்ஸ்ட்ரக்ஷன் ஒண்ணு இருக்கு. இப்ப மோஸ்ட் ப்ராபப்லி இங்கிலீஷ் மீடியம் எடுக்கிற பசங்களுக்கு ஓகே, நான் அதை இந்த பத்தி ஸ்ட்ரகிளிங் சொல்லட்டுமா இல்லாம சார்? இருக்கு. தமிழ் மீடியம் இருக்கு, ஆனா பையனுக்கு எழுத படிக்கதான் இங்கிலீஷ் தெரியும். பட் அவனால ஒரு ஓனா கிரியேட் பண்ண நாலேஜ் மக்கப் பண்ணிட்டு +2 வரைக்கும் படிச்சிருப்பான் இங்கிலீஷை பொறுத்த வரைக்கும். ஆனா தமிழ் அவனுக்கு கிரியேட்டிவிட்டி எல்லாம் இருக்கும். ஆனா அந்த ஓகே, பையன் இந்த கோர்ஸ் எடுத்து படிக்கும்போது என்ன மாதிரி டிஃபிகல்ட்ட நான் ஃபேஸ் சொல்றேன். பண்ணுவான், I அது will எப்படி tell ஓவர் them. கம் பண்ணன்றதுக்கு வாய்ப்பு என்ன இருக்கு? Sure, sure, sure. Yuvraj, can you just close down your video? Yeah, video. Yeah. See, Okay. Anand sir has got a valid question. இப்ப வந்து தமிழ் மீடியம்ல தான் படிச்சிருக்கான், அவனுக்கு இங்கிலீஷோட நாலேஜ் ரெஸ்ட்ரிக்டட் அப்படிங்கிறது இட்ஸ் a very big problem in the state. பட் ஆனா யூ ஹாவ் டு அண்டர்ஸ்டாண்ட், இந்த ப்ராப்ளம் உனக்கு இன்னைக்கு வந்தா நீ இன்னைக்குதான் சொல்யூஷன் தேடி அதை விட்டு நீ வெளியில வரணும். இதையே நீ போஸ்ட்போன் பண்றாங்க பசங்க ப்ராப்ளம். ஓகே, பிகாம்க்கு அப்புறம் யோசிக்கிறேன்னு நீ நல்லா புரிஞ்சுக்கோங்க. நீங்க என்னதான் வந்து என்ன பேசினாலும் இங்கிலீஷ் ஹாஸ் காட் இட்ஸ் ஓன் ஸ்டைல் when you're going and attending an interview. எங்கேயுமே இன்டர்வியூ வந்து தமிழ்ல எல்லாம் இன்னைக்கு கண்டக்ட் பண்றது கிடையாது. ஸோ நம்ம லாங்குவேஜ் ஓரியன்டா நம்ம மைண்டை டியூன் பண்ணக்கூடாது. இன்னைக்கு தேதியில எந்த ப்ராடக்ட் விற்குதோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்க டியூன் அப் ஆயிக்கணும். உங்களை யூ ஷுட் மேக் யுவர் செல்ஃப் அ சேலபிள் ப்ராடக்ட். நான் எங்க போனாலும் நான் பொழைச்சிப்பேன்னா அதுக்கு இங்கிலீஷ் வந்து இன்னைக்கு சொசைட்டில ஒரு நீட், ஒரு நெசசிட்டி. இது நீங்க கம்ப்யூட்டர் படிக்கிற மாதிரி தான். எனக்கு எதுவுமே தெரியாதுங்க கம்ப்யூட்டர்லன்னு சொல்றதுல ஒரு பெருமையே கிடையாது. இட் ஷோஸ் தட் யூ ஹவ் நாட் லேர்ன்ட். ஓகே, அப்போ நீ அந்த இங்கிலீஷை விட்டு அந்த ஃபியரை விட்டு வளரணும்னா ஃபவுண்டேஷன் ஸ்ட்ரீமுக்கும் சரி, நீங்க பிகாம் காலேஜ்ல போய் படிக்கிற பசங்களும் நீங்க பார்த்திருப்பீங்க. ஃபர்ஸ்ட் இயர் கொஞ்சம் திணறுவாங்க, ஆனா அதுக்கப்புறம் அந்த பசங்க பிக்கப் பண்ணிடுவாங்க. இல்லையா, +2 முடிக்கிறீங்களா, ஒரு 2 months எங்கேயான ஒரு ஸ்போக்கன் அண்ட் ரிட்டன் இங்கிலீஷ் ஹை லெவல் ஆஃப் கம்யூனிகேஷன் கியர் அப் பண்ற பிரிட்ஜ் கோர்ஸ் நிறைய இடத்துல நடத்துவாங்க. அதுல நீங்க முழு மூச்சா இறங்கிட்டீங்கன்னா அதுக்கப்புறம் நீங்க வந்து அது டெக்னிக்கல் பார்ட்டை கான்சென்ட்ரேட் பண்ணலாம். லாங்குவேஜ் ஒரு இஷ்யூவா இருக்காது. சோ இது நீங்க மைண்ட்ல ஏத்திக்கிறது தான். எப்ப நான் இந்த சேலஞ்சை விட்டு வெளியில வர போறேன் அப்படிங்கிறது, அது எவ்வளவு சேலஞ்சிங் ஆக முடியுங்கிறதும் உங்களுக்கு இன்னைக்கு டேட்டுக்கு தெரியும். இங்கிலீஷ்ங்கிறது ஒரு நெசசிட்டி. ஓகே, நீ சொசைட்டில பொழைக்கிறதுக்கான நெசசிட்டி, குளோபலா உனக்கு ஒரு பிச்சுக்கு இருக்கிறதுக்கு நெசசிட்டி. அப்ப நான் எப்படி ஏஐ கத்துக்கணும்னு நினைக்கிறேன்,
நினைக்கிறேன், நான் எப்படி கம்ப்யூட்டர் கத்துக்கணும்னு நினைக்கிறேனோ அதே மாதிரி லாங்குவேஜ் கத்துக்கணும்னு நினைக்கிறது ஒரு நெசசிட்டி. அது கரெக்டான டைம்ல நீங்க அந்த ஃபியரை விட்டு வெளில வந்துடணும். இந்த மேக்ஸ், இந்த இங்கிலீஷ் இதெல்லாம் வந்து எஜுகேஷன் சிஸ்டம்ல ஏதோ ஒரு இடத்துல நம்மளுக்கு கிடைக்கலன்னா உனக்கு கிடைக்கவே போறது இல்லைங்கிறது கிடையாது. அதுக்கு நிறைய சாய்ஸஸ் இருக்கு. நீ அதை பத்தி ரிசர்ச் பண்ணி ஒர்க் பண்ணிக்க. இங்கிலீஷ்லாம் இட்ஸ் மேட்டர் ஆஃப் 2 months. நீங்க நிறைய ரீட் பண்ணி எழுதி பார்த்தீங்கன்னா யூ கேன் டீச் இங்கிலீஷ் டு பீப்புள். ஸோ இட்ஸ் ஒன்லி a லாங்குவேஜ். அதுவும் நீங்க +2 வரைக்கும் ஒரு லாங்குவேஜா படிச்சிருக்கீங்க. கிராமட்டிக்கல் பாயிண்ட்ஸை கொஞ்சம் ஃபைன் டியூன் பண்ணிட்டீங்கன்னா போதும், கோர்ஸ் உள்ளார வந்துருவீங்க. அதனால இட் இஸ் அ சேலஞ்ச் விச் யூ ஹாவ் டு டெஃபினெட்லி ஓவர் கம். இல்லாட்டி நாளைக்கு உனக்கு எல்லா டெக்னிக்கல் ஆஸ்பெக்ட்ஸ் அக்கௌண்ட்ஸ்ல எல்லாமே தெரிஞ்சு ஒரு லாங்குவேஜ் இஷ்யூக்காக உனக்கு வந்து ஒரு வேலை போகுது அப்படிங்கிறது இட் இஸ் நாட் அட் ஆல் அக்செப்டபிள். அதை எவ்வளவு பேர் எப்படி எடுத்துப்பீங்கங்கிறது தெரியல. அது நான்லாம் வந்து அக்செப்டே பண்ணிக்க மாட்டேன். எனக்கு அறிவுங்கிறது எப்படி வேணா வளர்த்துக்கலாம். ஆனா ஒரு கம்யூனிகேஷனுக்கு ஒரு லாங்குவேஜ் தெரியலங்கிறதுனால எனக்கு ஒண்ணு போயிடுச்சு அப்படிங்கறதெல்லாம் நான் அக்செப்ட் பண்ணிக்க மாட்டேன். ஏன்னா இன்னைக்கு டேட்ல நீங்க எங்க உட்கார்ந்து இருந்தாலும் எந்த கோர்ஸ் வேணாலும் எப்படி வேணாலும் படிச்சு நீங்க எஃபர்ட் போட்டீங்கன்னா போதும், நீங்க தேறிடுவீங்க. அத வந்து பசங்க ஓப்பன் மைண்டடா எல்லாத்துலயும் இறங்கணும். இதைத்தான் நாங்க சொல்ல வரோம். பிராட் மைண்டட்னஸ், allowing yourself to get molded by people who know things. இப்ப நான் வந்து law நடத்துறேன்னா I cannot go and say I know everything in law. I am only trying to tell you what is possible, not possible. மென்டரிங்க்கு நீங்க allow பண்ணுங்க. just allow yourself free flow. okay, அது கொஞ்சம் ஓப்பன் அப் பண்ணுங்க. ஸ்டூடெண்ட்ஸுக்கு இந்த ஒரு கிரைட்டீரியா கான்ஸ்ட்ரெயின்ட் இருக்கு. ஓகே, நீங்க எங்க போனாலும் கத்துக்கலாம். அது கத்துக்கிறவங்க சொல்லி கொடுக்கறத ஒபீடியன்ஸுங்கிறது உங்க சைட்ல இருந்தா போதும், நீங்க வேற லெவல் ஆயிடுவீங்க. எல்லா எத்திக்ஸ், பிரின்சிபல்ஸ், வேல்யூஸை விட ரொம்ப முக்கியமானது ஒபீடியன்ஸ். சொல்றத ட்ரை பண்ணணும், அவ்வளவுதான். எந்த சேலஞ்சை வேணாலும் ஓவர் கம் பண்ணலாம். ஆனந்த் சார், ஐ திங்க் ஐ ஆன்சர்ட் யுவர் கொஸ்டின். வெரி நைஸ் கொஸ்டின்ஸ். இஃப் யூ ஹேவ் எனிதிங், ஐ ஹேவ் டைம். எஸ், நிறைய நல்ல ஆன்சர் பண்ணி. எல்லாம் இதெல்லாம் இந்த ஸ்டூடெண்ட்ஸ் பத்தி இருக்கிற கொஸ்டின்ஸுங்க. ஒன் மோர் இது. ஆமா, இன்னொரு விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா, இப்ப ஹிந்தி மீடியத்துல எழுதலாம் சிஏ, அண்ட் இங்கிலீஷ் மீடியத்துல எழுதலாம். ஒரு இந்தியாவில ஒரு சார்ஜ் இருக்கு. நம்மள தமிழ் ஆளுங்களுக்கு இது ஒரு பெரிய சாபக்கேடா இருக்கு. அவன் அறிவாளியா இருந்தாலும் தன்னுடைய தாய்மொழியில அந்த கோர்ஸ முடிக்க முடியல. ஆர்ட்ஸ் குரூப்பா இருந்தாலும் சொல்றேன், அது வந்து நம்ம அப்படி எல்லாம் நம்ம சொல்ல முடியாது. அப்புறம் பார்த்தோம்னா நம்ம எல்லா ஸ்டேட்டுக்கும் அந்த ஆப்ஷன் கொடுக்கணும். அதான் ஹிந்தில ஈஸியா பாஸ் ஆயிரான்னு கேள்விப்படுறேன் மேடம். ஹிந்தி மீடியம் படிச்சுட்டு ஹிந்தில சிஏ ஈஸியா கம்ப்ளீட் பண்றாங்க. அப்படின்னா நம்மளுக்கு ஹிந்தியாவது தெரிஞ்சு அந்த மீடியம் நாம சூஸ் பண்ணி எழுதணும். இப்போ நாம எதுவுமே பண்ண மாட்டோம், இருக்கிறவங்க எல்லார்கிட்டயும் எல்லா கன்செஷன்ஸும் கேட்போங்கிறது ஒரு சொல்யூஷன் இல்ல. நம்மளுக்கு தெரியுமே இல்லையா இதுதான் அப்படிங்கறது. இப்ப நீங்க சிஏல ஒரு சப்ஜெக்ட்ல ஃபெயில் ஆனா எழுதணுங்கிறது உங்களுக்கு தெரியுமே. இதே வந்து +2ல போர்டு எக்ஸாம்ஸ்ல இப்படி ஒரு ரூல் இருந்தா +2 எழுத மாட்டோமா? 10th இப்படி ஒண்ணு இருந்தா எழுத மாட்டோமா? இதுதான் அவேர்னஸ். சோ தெரிஞ்சுக்கணும், அதுக்கு தகுந்த மாதிரி நம்மள மாத்திக்கணும். எல்லாத்துக்குமே நம்மளுக்கு தகுந்த பசங்க நினைக்கிறது. ஓகே, சோ ஆனந்த் சாரோட கொஸ்டின் கிடையாது இது. ஆனந்த் சார் இஸ் ட்ரைங் டு collect all the questions and trying to represent Gen Z. okay, so இவங்களுக்கானது அவேர்னஸ்ங்கிறது இது இப்படித்தான். இதுக்கு தகுந்த மாதிரி நான் எக்யூப் ஆறேன்னா அப்ப ஹிந்தி தெரிஞ்சுக்கணும், அவ்வளவுதான். சோ ஹிந்தில நீங்க எழுதுங்க, எங்க வேணாலும் ஹிந்தில எழுதலாம். இந்த ரெண்டும் வந்து யூ அண்டர்ஸ்டாண்ட் அண்ட் யூ ட்ரை. திஸ் இஸ் அவேர்னஸ். ஓகே, இதை நோக்கிதான் நான் போறேன். இதுல இவ்வளவு சேலஞ்சஸ் இருக்கு, இதுக்கு நான் என்ன எக்யூப் பண்ணிருக்கேன். இதைத்தான் நீ வந்து யோசிக்கணுமே தவிர்த்து ரோடு போடுறதுலயே கான்சென்ட்ரேட் பண்றாங்க நிறைய பேர். பேரண்ட்ஸும் சரி, டீச்சர்ஸும் சரி, ரோடு போட்டுக்கிட்டே இருக்கும் அந்த ஸ்டூடெண்ட்டுக்கு. ஆனா நீங்க போற கார் சரியான காரை சர்வீஸ் பண்ணி கரெக்டா வச்சிருக்கீங்க, அதுதான் அந்த ஸ்டூடெண்ட். அந்த கார் ஒரு ஆல்டரேட் வெஹிக்கல் பத்தி படிச்சிருப்பீங்கன்னா, ஏடிவி, அது எந்த ரோட்ல விட்டாலும் வண்டி நல்லா ஓடும். ஓகேவா? சோ அதுக்குதான் நாம யோசிக்கணுமே தவிர்த்து ரோடு போட்டு கொடுத்துட்டு இருக்கிறதே வேலை கிடையாது. சிஸ்டமுக்கும் சரி, டீச்சர்ஸுக்கும் சரி, எல்லாருமே கார்ல கான்சென்ட்ரேட் பண்ணுங்க. ஸ்டூடெண்ட் ஆஸ் சச் நீங்க உங்க மேல கான்சென்ட்ரேஷன் பண்ணுங்க. எந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன் வந்தாலும் நான் அடாப்டபிள் ஆவேன், நான் கத்துப்பேன். மேபி சக்சஸ் கொஞ்சம் ஸ்லோவா வந்திருக்கலாம், பட் ஆனா நீ ஒரு 3-4 months உன்னை டியூன் பண்ணிக்கிட்டேன்னா நீ நாளைக்கு 40 பேருக்கு போய் நீ ஒண்ணு சொல்லுவ. சோ உன் மேல கான்சென்ட்ரேஷன் எடுத்துட்டு வாங்க. சிஸ்டம்ஸை மாத்தணுங்கிறதெல்லாம் இட் இஸ் நாட் அட் ஆல் அ சொல்யூஷன், பட் சில்ட்ரன் ஆர் ஆஸ்கிங் தட். So I'm good. Anand sir has observed so many things. Tamil medium, this and that. Yes, Karthik. ஒன்றும் இல்லை மேம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா 12th முடிச்சோடனே ஸ்டூடெண்ட்ஸ் வந்து சிஏ எடுக்கணுன்ற ஒரு ஃபியரில் வந்து அவங்க அந்த மைண்ட் செட்லேயே இருந்துட்டு அப்புறம் பயத்தில் என்ன பண்ணுறாங்கன்னா வேற குரூப் எடுத்துடுறாங்க. இப்போ பிகாம் அந்த மாதிரி எடுக்கிறாங்க.
ஸோ ம் பிகாம் கம்ப்ளீட் பண்ணதுக்கு அப்புறமா அவங்களுக்கு ஒரு கான்ஃபிடன்ஸ் வருது. ஸோ சிஏவோட அவேர்னஸ் கிடைச்சி அவங்க சிஏ பண்ணணும்னு நினைக்கிறாங்க. அப்போ அந்த டைம்ல பார்த்தீங்கன்னா சிஏ இன்டர்மீடியட்ல வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு 6 சப்ஜெக்ட் இருக்கு மேம். ம் அட்வான்ஸ் அக்கௌண்ட், கார்பரேட், அதர் கரெக்ட் கரெக்ட் கரெக்ட். ம் அதுக்கப்புறம் அந்த காஸ்ட் மேனேஜ் இதெல்லாம் வந்து பிகாம்லேயே படிச்சிடுறாங்க. ஸோ அதனால அவங்களுக்கு ஒரு கான்ஃபிடன்ஸ் வருது. ஆனால் அவங்களுடைய சுச்சுவேஷன் வந்து அடுத்த கட்டத்துக்கு வேலைக்கு போகணுன்ற ஒரு கட்டாயத்தில் இருக்காங்க. சில பேர் ஹையர் எஜுகேஷனுக்காக சிஏ படிக்கிறாங்க. ஸோ இப்போ ஹையர் எஜுகேஷனுக்காக சிஏ படிக்கிறவங்க நோ ப்ராப்ளம் மேம். வேலை செஞ்சுட்டே படிக்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு உங்களுடைய அட்வைஸ் ஏதாவது இருக்கா மேம்? நீங்க என்ன பண்றீங்க கார்த்திக்? நான் டீச்சராக ஒர்க் பண்ணுறேன் மேம். எங்க சார்? ஸ்கூலில் ஒர்க் பண்ணுறேன் மேம். ஸ்கூல்ல ஒர்க் பண்றீங்க. ஓகே. ஸோ நீங்க ஆஸ் டீச்சர்ஸா ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து நீங்க வந்து ஒண்ணு சொல்லலாம். இந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன் உள்ளார அவங்க லேண்ட் ஆகக்கூடாது கார்த்திக் சார். அதைத்தான் நாங்க சொல்ல வரோம். புரியுதுங்களா? எந்த ஒரு வீட்லயுமே இன்னைக்கு நாங்க பாக்குறது சுச்சுவேஷன் நான் சொல்றேன். பிகாம் முடிச்சிருக்காங்க, யூஜி முடிச்சிருக்காங்கன்னா ப்ரிடாமினண்டா நிறைய ஃபேமிலிஸ்ல எதிர்பார்க்கறது என்னன்னா அந்த குழந்தை வந்து வேலைக்கு போகணும், காசு சம்பாதிக்கணும். இதுதான் நம்மளோட தாட். ஓகே. இந்த மாதிரி தான் நிறைய ஃபேமிலிஸோட ஸ்ட்ரக்சரிங்கும் இருக்கு. இந்த பசங்க அந்த 3 வருஷத்தை எல்லாம் வேஸ்ட் பண்ணிட்டு இப்ப வந்து யூஜி முடிச்சக்கு அப்புறம் இவ்ளோ சீரியஸான ஒரு கோர்ஸ் எடுத்து படிக்கணும்னா நீங்க நல்லா நான் சொன்னதை கவனிச்சிருந்தீங்கனாலே தெரியும். இந்த கோர்ஸ் வந்து ஆத்மார்த்தமா 200% உள்ளார இறங்கி பண்ண வேண்டிய கோர்ஸ். அப்ப அவங்க வந்து அவங்களோட லைஃபையே வந்து ரொம்ப ஸ்ட்ரெயின் பண்ணிக்கிறாங்க. சாதாரணமா வேலைக்கு போற மாதிரி போறாங்க. அப்புறமா இன்டர் கிளாஸ்ல போய் உட்காருவாங்க. ஆனா படிக்கிறதுக்கு டைம் இல்லைன்னா நீ 10 வருஷம் கிளாஸ்ல உட்கார்ந்தாலும் பாஸ் பண்ண முடியாது. பசங்களோட தாட் என்னன்னா நான் கிளாஸ் போய் சேர்ந்துட்டேன்னா நான் பாஸ் பண்ணிடுவேன். ஸோ ஸ்கூல் மாதிரி, காலேஜ் மாதிரி எங்க போனாலும் நான் எப்படியோ நான் வெளில வந்துடுவேன்னு. அது இந்த கோர்ஸ்ல நடக்காது. நீங்களா எடுத்து படிச்சாதான் நடக்கும். அப்ப அந்த டைம்ங்கிறது நீங்க இன்வெஸ்ட் பண்ண வேண்டியது ரொம்ப ஒரு கிரிட்டிக்கலான ஃபேக்டர். இதை நீங்க முன்னாடியே புரிஞ்சுக்கிட்டு படிங்கடாங்கிறது தான் நாங்க சொல்லிட்டு இருக்கோம். அப்படி இல்லையா பிகாம்க்கு அப்புறம் தான் படிக்க போறாங்கன்னா வேற எந்த டிஸ்ட்ராக்ஷனும் வச்சுக்காம 1 இயர் வீட்லயும் சொல்லி புரிய வச்சுட்டு இன்டர்மீடியட்ல 6 பேப்பர் 1 இயர்ல உட்காந்து கிளாஸ் அட்டென்ட் பண்ணி படிச்சு முடிச்சிடணும். இதுதான் சார் சொல்யூஷன். நான் வேலைக்கு போயிட்டே இது பண்ணுவேங்கிறது 99% ஆறது கிடையாது. அவங்க ரொம்ப ஸ்ட்ரெயின் ஆயிடுறாங்க. சைக்கலாஜிக்கலா டிப்ரெஷன் உள்ளார போயிடுறாங்க. ஓகே. நானும் அதை அட்வைஸ் பண்ணுறேன் மேம். ஆக்சுவலி நம்ம வந்து ஒர்க்கை வச்சுக்கிட்டு நம்ம பண்ண முடியாது. ஆனால் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கிறாங்க சிஏ பண்ணணும். ஏன்னா அப்போதான் அவங்களுக்கு அவேர்னஸே வருது. அது நம்ம என்னதான் பண்ணலாம் சார். சொன்னாலும் ஆனா அந்த 1 இயர் வந்து அவங்க வேலை கீழ வேற எதுவும் பண்ணாம ஃபுல் டைமா இது பண்ணணும். டைம் வந்து இதுக்கு கொடுக்காம இந்த கோர்ஸ் முடியவே முடியாது சார். ஸோ ஹீஸ் வெரி குட் அபவுட் தட் கொஸ்டின். நானும் நிறைய பேர் பார்த்திருக்கேன். பசங்க வந்து இன்ஃபேக்ட் வந்து அழுவாங்க. நான் வந்து நான் ஆறுதல் தான் நாங்கெல்லாம் சொல்ல முடியுமே தவிர்த்து ஃபேமிலி சுச்சுவேஷன் உள்ளார போய் எல்லாருக்கும் நம்மளால பார்க்கவே முடியாது. அதனாலதான் சீக்கிரம் வந்து முடிக்கணும் அப்படின்னு சொல்றது. ஒரு பாயிண்ட்டுக்கு மேல வீட்ல ஒரு ஃபேமிலி சுச்சுவேஷன் மாற மாற நம்மளுக்கே தெரியாம நாமளும் அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம இடம் கொடுத்துதான் போகணும். அப்ப நம்மளுக்கு ஒரு 15,000 கையில எடுத்துட்டு போய் கையில கொடுத்தாலே அது ஒரு பெரிய விஷயமா இருக்கும். ஆனா அதுக்கு நீங்க ட்ரேட் ஆஃப் பண்றது 1.5 lakhs per month. உங்க லைஃபை ட்ரேட் ஆஃப் பண்ணி அந்த 15,000 கொடுத்துட்டு இருக்கீங்க. சோ நிறைய டீச்சர்ஸ் இதுல லாகின் பண்ணிருந்தீங்கன்னா we are very happy. We would love to talk to you also. So anytime ஒரு bunch of students இருக்காங்க சொல்லுங்க அப்படின்னா பேரண்ட்ஸ் டீச்சர்ஸ் எல்லாருமே லாகின் ஆனீங்கன்னா நிறைய பேச தான் எதுக்கு இதை சீக்கிரம் ஸ்டார்ட் பண்ணுங்கிறது தெரியும். கார்த்திக் சார் உங்களால மேக்சிமம் எவ்வளவு முடியுமோ சொல்லுங்க பசங்களுக்கு இதுதான் அப்படின்னு. அப்படி கண்டிப்பா. இல்லாட்டி நீங்க பிகாம் முடிச்சக்கு அப்புறம் 1 இயர் ஃபுல் ஃபிளெஜ்டா உட்கார்ந்தாதான் சார் முடியும். இல்லாட்டி முடியாது. ஓகே ஷோர் மேம். ஓகே. Very nice. I think it's a mix of teacher, student, parent. I am getting a lot of questions. Anything you want. எதுவா இருந்தாலும் கேளுங்க. It's an open forum. எங்களோட intention எந்த student, okay, more than the parent and the teacher, anyone from the student angle who is coming inside should be 100% convinced. இதுதான் நான் எல்லா ஆஸ்பெக்டும் புரிஞ்சுதான் இந்த கோர்ஸ் உள்ளார போயிருக்கேன். நீ நாளைக்கு திரும்பி பாக்குறப்ப உனக்கு லைஃப்ல ரிக்ரெட் இருக்கக்கூடாது. அந்த டெசிஷன் மேக்கிங் தான் உங்க எல்லாருக்குமே வரணும். அதுதான் ஆப்டிடியூட். ஓகே. ஆப்டிடியூட் பிளஸ் ஆட்டிடியூட் அப்படின்னு சொல்றது. நீங்க சிஏ முடிச்சீங்கன்னா ஆப்டிடியூட் தான். உங்களோட ஆட்டிடியூட் தான் நீங்க எந்த மாதிரி ஜாப்ல போய் உட்கார போறேங்கிறது. ஐயோ நான் ஏன்டா இதை எடுத்தேன் அப்படிங்கறது நீ 6 மாசத்துலயே ஃபீல் பண்றவனா இருந்தேன்னா அதுக்கப்புறம் நீ எவ்வளவு சக்சஸ் உன்னோட லைஃப்ல நீ அட்டைன் பண்ணாலும் உனக்கு சந்தோஷமே வராது.
அதனால நீ வந்து புரிஞ்சுக்கணும் இது இப்படிதான் அப்படிங்கறத புரிஞ்சுக்கிட்டேன்னா அதுக்கப்புறம் நீ ரிக்ரெட் பண்ணாம இதை பத்தி படிப்ப. நீ சீக்கிரமாவும் படிச்சு முடிச்சிருவ. ஃபவுண்டேஷன் பாஸ் பண்ற வரைக்கும் பசங்களுக்கு ஒரு டவுட் இப்படி அப்படி கரெக்ட் தானாங்கிறதெல்லாம் இருக்கும். எப்ப அவன் ஃபவுண்டேஷன் பாஸ் பண்ணிட்டானோ திரும்பியே பார்க்க மாட்டான். அவன் முன்னாடி எப்படி இன்டர் படிக்கலாம், எப்படி ஃபைனல் படிக்கலாம், எங்கெல்லாம் ப்ராக்டிஸ் பண்ணலாம், எந்த கண்ட்ரீஸுக்கு போகலாம், எந்த கம்பெனிஸ்ல ஆர்டிகல்ஷிப் கொடுக்குறாங்க அப்படிங்கிறது தாட் வந்துடும். ஸோ த ஃபர்ஸ்ட் சக்சஸ் ஃபேக்டர் இஸ் ஃபவுண்டேஷன். ஓகே, ஸோ அது நீங்க டேஸ்டிங் சக்சஸ் கரெக்டா. ஸோ பிளஸ் டூ எக்ஸாம் மார்க் வர்ற வரைக்கும் எப்படிடா மார்க் வாங்கிருவியா, சென்டம் வாங்கிருவியா, ஸ்கூல் ஃபர்ஸ்ட் வருவியான்னு கேட்பாங்க. மார்க் வந்தக்கப்புறம் அதுக்கு ஒரு சொல்யூஷன் வந்துருது இல்ல, தட் ஸ்டேஜ் இஸ் ஓவர், நெக்ஸ்ட் என்ன பண்ணலாங்கிறது தான் பார்ப்போம். அந்த மாதிரி யோசிங்க. ஒரே நேரத்துல உட்காந்து 4.5 வருஷத்துக்கு 3.5 வருஷத்துக்கு ரொம்ப யோசிக்காதீங்க. நெக்ஸ்ட் ஸ்டெப் என்ன, ஃபவுண்டேஷன், அதுக்கு நான் கான்சென்ட்ரேட் பண்றேன். ஸோ சொசைட்டி, டீச்சர்ஸ், மென்டார்ஸ், பேரண்ட்ஸ் எல்லாருமே அவுட்டர் சர்க்கிள் தான், ஃபோக்கல் பாயிண்ட் நீங்க தான். சோ அதுதான் வந்து நான் சொல்ல வரேன். 1000 பேர் நம்மள தப்பு சொன்னாலும் சரி, உன்னை புகழ்ந்து பேசினாலும் சரி, நீ உன்னோட ஆக்ஷன் பாயிண்ட்ல கிளியரா இருக்கணும். யூ ஆர் த ஃபோக்கஸ். ஓகே, ஸோ சில்ட்ரன் யூ ஆர் ஆல் 10th +1 +2 இன்னைக்கு டேட்ல சயின்டிபிக்கா அனலைஸ் பண்ணி உங்க கெரியரை சூஸ் பண்ணுங்க. இதெல்லாம் எங்களுக்கு கிடையாது, யாரும் எங்களுக்கு சொல்லல. அதுதான் நாங்க சொல்ல வரோம். நான் சொல்லி கொடுத்துட்டதுனாலயோ யாராவது வந்து எக்ஸ்பர்ட்ஸ் உங்களுக்கு கிளாஸ் எடுக்கிறதுனாலயோ நீங்க சிஏ கிடையாது. நீங்க மனசு வச்சாதான் நீங்க சிஏ. ஓகே, எனிதிங் எல்ஸ், எனிதிங் யூ வாண்ட்? ஒன் மோர் டவுட் மேடம், ஒன் மோர் கொஸ்டின் மேடம். சொல்லுங்க சார், சொல்லுங்க சார். இப்ப 1 ஜூலை வந்து ஐசிஏ வந்து ஒரு ஸ்கில் டெவலப்மெண்ட் கோர்ஸ் ஒரு இன்ட்ரோடியூஸ் பண்றதா ஒரு ஓகே, அது வந்துட்டு இருக்கு. அது பத்தின ஏதாவது ரிவ்யூ கொடுக்க முடியுமா? அது வந்து பிகாம் படிச்ச பசங்களுக்கு அந்த மாதிரி கோர்ஸ் படிச்சா ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்குமா? ஏன்னா ஐசிஏஐ வந்து ஸ்கில் கோர்ஸ் வந்து இன்ட்ரோடியூஸ் பண்றதா 1 ஜூலை அதுக்கான சிலபஸ் தனி, அதாவது சிஏ இல்லாம அது ஓகே, தவிர்த்து ஒரு கோர்ஸ் கொடுக்கறதா சொல்லியிருக்காங்க, நிர்மலா சீதாராமன் சொல்லியிருக்காங்க. ஓகே. அது 1 நான் ஜூலைல அதோட இன்ட்ரோடியூஸ் பண்றதா டீடைல்ஸ் நான் இருக்காங்க. இன்னும் செக் பண்ணல ஆனந்த் சார். நான் செக் பண்ணிட்டு உங்களுக்கு ஏன் சொல்லட்டுமா? மேபி என்னன்னா இப்ப எலிஜிபிலிட்டி வந்து கிரைட்டீரியா என்னங்கிறது நான் பார்த்து சொல்றேன். இப்போ 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 மிஸ் பண்ணிட்டான், இப்ப பிகாம் படிச்சிருக்கான். சோ அட்லீஸ்ட் அவனுக்கு இது மாதிரி ஸ்கில் கோர்ஸ் பண்ணிட்டு பிறகு அடுத்த லெவலுக்கு போறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குமா அந்த மாதிரி சார், கோர்ஸ் ஸ்கில் படிச்சா? டெவலப்மெண்ட் கோர்ஸ் வந்து இப்ப அந்த மாதிரி நிறைய சர்டிபிகேஷன்ஸ் வந்து நிறைய ஆர்கனைசேஷன்ஸும் கொடுக்குறாங்க, ஐசிஏயும் கொடுக்குறாங்க. என்ன அப்படின்னா ஒரு ஜாபுக்கு நீங்க போறப்ப உங்களுக்கு மத்தவங்கள விட உங்களுக்கு கம்பேரிட்டிவ்லி இன்னொரு ஒரு அட்வான்டேஜ் பாயிண்ட் இருக்கும். அவ்வளவுதான், வேற ஒன்றும் கிடையாது. பட் ஆனா ஓகே, நீங்க சொல்றத நான் இன்னும் பார்க்கல. நான் கண்டிப்பா பார்த்துட்டு எலிஜிபிலிட்டி பார்த்து நான் சொல்றேன். அது யாருக்கு சூட்டபிளா இருக்குமோ நம்ம ரெக்கமெண்டும் பண்ணுவோம். தேங்க்யூ மேம், தேங்க்யூ. ஓகே சார். எங்களுக்கே கோர்சஸ் இருக்கு. நாங்க சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ஸ் இல்லையா, நாங்க ஏஐ படிக்கணும், நாங்க டாக்ஸேஷன் அப்டேட் பண்ணணும், சிஎஸ்ஆர் படிக்கணும், நிறைய ஃபாரன்சிக் ஆடிட் படிக்கணும், எல்லாமே சர்டிபிகேஷன்ஸ் இருக்கு. ஓகே, நீங்க இந்தியால எங்க இருந்தாலுமே இதெல்லாம் மேண்டேட்ரி கோர்சஸ்ங்கிறதும் இருக்கு. நாங்க ஸ்ட்ரக்சர்ட் ஹவர்ஸ் ஃபார் ப்ரொஃபஷனல் எஜுகேஷன் என்ஹான்ஸ்மெண்ட் கண்டிப்பா பண்ணி தான் ஆகணும் டு ஸ்டே அப்டேட்டட். ஸோ லேர்னிங் இஸ் அ லைஃப் லாங் ப்ராசஸ் அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரியணும். இல்லாட்டி நம்ம வந்து இரலவெண்ட் ஆயிடுவோம் கரண்ட் செனாரியோக்கு. ஸோ இன்னைக்கு தேதிக்கு நான் அப்டேட்டடா இருக்கேனா அப்படிங்கிறது கிராஸ் செக் பண்ணி வேலிடேட் பண்ணிக்கிட்டே இருக்கணும். அது வந்து இன்ஸ்டியூட் இஸ் வெரி வெரி கீன். ஸோ அது எல்லா ப்ரொஃபஷனல் பாடிஸ்லயுமே உண்டு. இன்ஜினியரிங் நீ படிச்சாலும் சரி, டாக்டர் படிச்சாலும் சரி, இன்னைக்கு தேதிக்கான அட்வான்ஸ்மெண்ட் வந்து நம்ம தெரிஞ்சு வச்சுக்கிட்டு தான் இருக்கோம். Okay, so that's there. Somebody is telling that they have asked a question. Good morning, Nitish. Chat box ல எல்லாம் போட்டிருக்கீங்க என்னென்னமோ. யாரும் மேம் ப்ளீஸ் ஆன்சர் மை கொஸ்டின் இப்ப டெக்ஸ்ட் பண்ணீங்க. சிவபார்வதி மேம். ஓகே மேம், கைண்ட்லி ஷேர் யுவர் தாட் அபவுட் சிஎம்ஏ யூஎஸ் ஆஃப்டர் பிகாம், வெதர் யுவர் இன்ஸ்டியூட் ப்ரொவைட்ஸ். We don't provide CMA US, ma'am. No, that CMA US is only 2 papers. Please be very aware before taking that. It is expensive and இந்த கோர்சஸ் எல்லாம் இந்த மாதிரி நிறைய கோர்ஸ் இருக்கு. சிஎம்ஏ யூஎஸ் இருக்கு, ஏசிசிஏ இருக்கு. இதெல்லாம் இந்தியன் மார்க்கெட் சொல்ல கொஞ்சம் கொஞ்சமா வருது. நீங்க அதுல எல்லாம் பவுண்ட்ஸ்ல டாலர்ஸ்ல இன்வெஸ்ட் பண்றதுக்கு முன்னாடி நீங்க ஏன் அதை பண்றீங்கிறத யோசிங்க. அந்த கோர்ஸை முடிச்சுட்டு நீங்க எங்க செட்டில் ஆக போறீங்கிறதையும் யோசிங்க. இங்க அதை வச்சுட்டு இங்க வந்து நம்மளால பொழைக்க முடியுமா, இந்த கோர்ஸுக்கு இந்தியால வேல்யூ இருக்கான்னு தெரிஞ்சுட்டு பேரண்ட்ஸ் இன்வெஸ்ட் பண்ணுங்க. பசங்க வந்து இந்த ஃபாரின் மோகத்துல வந்து இதெல்லாம் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிடுறாங்க, பேரண்ட்ஸும் இன்வெஸ்ட் பண்ணிடுறாங்க. அதுவும் நான் நிறைய பார்த்துட்டேன். ஏன் அப்படிங்கறத புரிஞ்சு பண்ணணும். நீ கடைசியில யூஎஸ்ல போய் செட்டில் ஆக போறியா, இல்லாட்டி யூஎஸ்சிஎம்ஏ படிச்சா இந்தியால எவ்வளவு கம்பெனிஸ் ஹையர் பண்றாங்க, என்ன மாதிரி ஜாப் வருதுங்கிறதெல்லாம் புரிஞ்சு படிக்கணும். யூஎஸ்சிஎம்ஏ இஸ் ஒன் மேம். யூஎஸ்சிபிஏ இருக்கு, ஏசிசிஏ இருக்கு, அந்த மாதிரி நிறைய கோர்சஸ் இருக்கு ஃபாரின் பாடிஸோடது. எங்க அதுக்கான வேல்யூ இருக்குமோ நீங்க அங்க போய் செட்டில் ஆக போறீங்கன்னு யோசிச்சுட்டு அதுக்கப்புறம் பசங்களுக்கு எடுத்து கொடுங்க. இல்லாட்டி இட் இஸ் மோர் ஆஃப் அ
டைம் ஸ்பெண்ட் தட்ஸ் ஆல். அதனால பிரயோஜனம் இல்லை அப்படிங்கிறப்ப நான் அதை ரெக்கமெண்ட் பண்ண மாட்டேன். நீங்க எந்த கோர்ஸ் வேணாலும் படிக்கலாம், ஆனா நீங்க அதை ரிசர்ச் பண்ணி படிங்க. நான் இன்னைக்கு ப்ரொடாமினண்டா சிஏ பத்தி சொன்னேன். இதனால உனக்கு குளோபலா எங்க வேணாலும் போய் படிக்கிறதுக்காக நான் சொன்னேன். ஆனா சில பசங்க வந்து இந்த குட்டி குட்டி சர்டிபிகேஷன்ஸ் பண்றது, யூஎஸ்ஏமே எனக்கு தெரிஞ்ச 2 பேப்பர் தான், அதை முடிச்சுட்டா என்னமோ ஒரு ஃபாரின் லெவல்ல எல்லா கம்பெனிஸுக்கும் ஜாப் ஓப்பனிங்ஸ் இருக்குங்கிற மாதிரி பேசுறது, அதெல்லாம் வந்து இட் இஸ் நாட் ரைட். Homework, doing your homework about the course before investing is 100% compulsory. People are selling all types of courses everywhere. Okay, so that's why I'm saying do the homework and then take it. Ma'am, USCMA, you'll have to find out from people what is the job scope. Correct, Sivaparvati ma'am, I think you're on travel. I hope I have understood. I've told you the question. Rubina has said when we will start. Okay, we have a sure pass batch coming up April 6th அன்னைக்கு இருக்கு. ஸோ +2 முடிச்சவங்க சிஏ கரஸ்பாண்டன்ஸ்ல பண்ணணும் அப்படின்னு நினைச்சிட்டு ஃபுல் டைம் சிஏ தான் நான் படிக்க போறேன்னு மனசுல வச்சிருந்தீங்கன்னா கீழ்பாக் அகாடமியில மை கெரியர் பாயிண்டோட ப்ரெமிசஸ்ல April 6th is the batch which is starting. Another batch which will start on April 15th. We are counseling once again 1-to-1. Unless we see the student, we don't admit them inside. So like how I have been talking with you, we talk Nano and our partner Damu, we will come and we will see the parent and the child, try to understand, and then we take them inside the course. So this is what we do. 35 students per batch is the concentration level that we can give on an attention span. ஸோ இதுதான் வந்து விச் இஸ் அப்கமிங். இதை பத்தி டீடைல்ஸ் ஏதாவது வேணும்னாலும் நீங்க சாட் பாக்ஸ்ல போடுங்க. அவர் அட்மின் முத்தரசி இருக்கீங்களா? எஸ் மேம், எஸ் மேம். ஓகே, ஸோ யார் வேணாலும் முத்தரசி மேம், ஷீஸ் ஆர் அட்மின், அண்ட் என்ன வேணாலும் நீங்க டீடைல்ஸ் அவங்க கிட்ட கேட்டு வாங்கிக்கலாம். ஸோ தட்ஸ் த இமீடியட் திங் தட் வி வாண்டட் டு டெல். ஏதாவது வாட்ஸ்அப்ல வேணும், ஓகே, இல்லாட்டி இந்த ரெக்கார்டிங் ஏதாவது வேணும்னாலும் யூ கேன் பிளேஸ் அ ரிக்வெஸ்ட். மேபி பை டுமாரோ வி வில் ப்ராசஸ் இட். வி ரியலி டோன்ட் வாண்ட் டு காம்ப்ரமைஸ் அவர் சண்டே ஆர் யுவர் சண்டே. Very nice of all of you to join in and ask questions. If you have anything, you can ask, or else we will be ending. Yes. இப்போ வந்து சில பேர் வந்து பிசினஸ் மேக்ஸ் எடுத்திருப்பாங்க 11th 12th. இப்போ ஆர்டிகல்ஷிப்ல உங்களுக்கு கம்ப்யூட்டர் ஸ்கில்ஸ் தேவைப்படும் இல்லையா? ஆர்டிகல்ஷிப்ல கம்ப்யூட்டர் ஸ்கில்ஸ்ங்கிறது கிடையாது. டே டு டே லைஃபே கம்ப்யூட்டர் ஸ்கில்ஸ் தேவைதான் படுது. நீங்க கத்துக்கலாம், கம்ப்யூட்டர்ஸ் கத்துக்கலாம், எப்ப வேணா கம்ப்யூட்டர்ஸ் கத்துக்கலாம். ஒரு 4-5 மினிமம் பேஸ் உங்களுக்கு உங்களால பண்ண முடியும்னா வேர்ட், எக்ஸல் இதெல்லாம் நீங்க எப்ப வேணா வீட்ல கூட ட்ரை பண்ணலாம். ஒரு ஆர்டிகல்ஷிப் போறப்ப இதெல்லாம் பேசிக்கா இன்னைக்கு எக்ஸ்பெக்ட் பண்றாங்க. ஓகே, சோ கம்ப்யூட்டர் ஸ்கில்ஸ் வந்து எனி டைம் யூ கேன் லேர்ன் மா, தட் இஸ் நாட் அ ப்ராப்ளம். அதே மாதிரி என்ன நினைக்கிறாங்கன்னா சில பேர் எல்லாமே கத்துக்கிட்டு ஆடிட்டர் ஆபீஸ் போனா அங்க போய் திருப்பி எதுவும் கத்துக்க வேண்டாம்னு. ஒரு ஜாபுமே டிஃப்ரெண்ட். இப்ப டீச்சர்ஸே இருக்கீங்க, ஒரு ஸ்கூலுமே டிஃப்ரெண்ட், ஒரு ஜாபுமே டிஃப்ரெண்ட். நம்ம எவ்வளவுதான் நினைச்சாலும் அங்க போனதுக்கு அப்புறம் ஒரு லேர்னிங் இருக்கு. அது நம்ம எங்க இருந்தாலும் நம்ம கத்துக்க முடியும் அப்படிங்கிற கான்பிடன்ஸ் உங்களுக்கு இருக்கும். சில டைம்ஸ் பாத்தீங்கன்னா உங்களுக்கு டேலி தெரிஞ்சிருக்கும், ஆனா அந்த ஆடிட் ஆபீஸ்ல அக்கௌண்ட்ஸுக்கு ஜோஹோ யூஸ் பண்ணுவாங்க. பேசிக் வந்து லெட்ஜர், ஜர்னல், ட்ரையல் பேலன்ஸ் தான். அது நீ ஜோஹோல போடு, டேலில போடு, ஒரு 2 நாள் உட்காந்து அந்த ஸ்கிரீன்ஸை பார்த்தேன்னா நீ கத்துப்ப. ஓகே, ஸோ கம்ப்யூட்டர் ஸ்கில்ஸ் இஸ் ஆல்வேஸ் யூ கேன் அக்வயர். காட் இட்? எஸ். எனிதிங் எல்ஸ்? ஹலோ, யாருக்காவது கேட்கணுமா? செஷன் யூஸ்ஃபுல்லா இருந்ததா? என்ன சுமதி மேம்? Ma'am, happy morning. ஹாப்பி மார்னிங் மேம். Ma'am, thank you so much for this amazing session. ஏன்னா வந்து இப்பதான் என் பிள்ளைங்க எல்லாம் 12th முடிச்சாங்க. அவங்களுக்கு ஒரு ட்ரீம் இருக்கும். பட் ஆனா நம்ம என்னன்னா ஹையஸ்ட் பொசிஷன், காமர்ஸ் அக்கௌண்டன்சினாலே ஹையஸ்ட் பொசிஷன் என்னன்னு தேடுவாங்க பிள்ளைங்க. ஸோ நம்ம ஹையர் லெவல்ல நம்ம காமிச்சிட்டோம் அப்படின்னா அதுக்கப்புறம் அவங்க எப்படி அவங்கள அவங்க வந்து ப்ரிப்பேர் பண்ணிக்கணும். நீங்க சொன்ன விஷயம் எல்லாமே 100% கரெக்ட் மேம். நாங்க போறது வந்து ஆஸ் பர் த டெக்ஸ்ட் புக், சிலபஸ், மார்க் ஓரியன்ட்னு போயிடுறோம். பட் ஆனா அப்பார்ட் ஃப்ரம் அதையும் தாண்டி பிள்ளைங்க நிறைய பேர் வந்து நிறைய என்ன இப்போ யுவராஜ்லாம் என்ன வந்து 11th 12th படாத பாடு படுத்து எடுத்திருக்காரு. ஒரு கொஸ்டினுக்குமே ஆஸ் பர் அதான் சொல்றாரு மேம், உங்களை மாதிரியே தான் மேம் அவங்க கைட் பண்றது எனக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆகுதுன்ற மாதிரி அவங்க சொன்னாங்க. எக்ஸாம்பிள் வந்து பாத்தீங்கன்னா பிள்ளைங்க நிறைய டேலண்ட் இருக்கு. புக் ஓரியன்டா நாங்களும் வந்து ஆஸ் அ நானும் டீச்சரா பிஃபோர் எம்சிபிக்கு முன்னாடி எல்லாம் சொல்றேன் பாத்தீங்கன்னா புக்கு, மார்க், கொஸ்டின் மார்க் பண்ணி கொடுக்கறது, பை ஹார்ட் பண்றது அப்படிதான் இருந்தோம். பட் ஆஃப்டர் எனக்கே வந்து ஒரு நல்ல ஒரு அவேர்னஸ் எப்படி கிடைச்சதுன்னா புக்கெல்லாம் வெறும் ஜஸ்ட் ஒரு நாலேஜுக்கு தான். அதுக்கு மேல பிள்ளைங்க ஸ்கில் டெவலப்மெண்ட் பண்ணிக்கணும், அவங்களோட ஸ்போக்கன் கம்யூனிகேஷன் இம்ப்ரூவ் பண்ணணும், மைண்ட் செட்டை சேஞ்ச் பண்ணணும். இதெல்லாம் வந்து நான் நிறைய லேர்ன் பண்ணிட்டு தான் நான் அப்டேட் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ இப்போ கரண்டா நான் முந்தா நேத்து நினைச்சிட்டு இருந்தேன் நான்
ஏதாவது ஒரு செஷன் வந்து நம்ம பிள்ளைங்களுக்கு இந்த மாதிரி நெக்ஸ்ட் என்ன பண்ணலான்ற மாதிரி ஒரு ஐடியா இருந்தா நல்லா இருக்குமே நினைச்ச அந்த டைம்ல வந்து உங்ககிட்ட இருந்து எனக்கு ஜூம் லிங்க் கிடைச்சது. சோ நான் எதை பத்தியுமே பாதர் பண்ணல, இவங்க படிப்பாங்களா அவங்க படிப்பாங்களா எந்தெந்த குழந்தைங்களுக்கு அதுதான் சுமதி மேம் கரெக்ட். சி நம்ம வந்து அந்த ஜெனரேஷனுக்கு தகுந்த மாதிரி டீச்சர்ஸ் மென்டார்ஸ் நாம மாறிக்கணும். ஓகே, நம்மளுக்கு கிடைக்கல சில ஆப்பர்ச்சுனிட்டிஸ், நம்ம வந்து மத்தவங்களுக்கு அதை சொல்லணுங்கிறது தான் உங்களோட இன்டென்ஷன், என்னோட இன்டென்ஷன், ஆனந்த் சார், கார்த்திக் சார் யாரெல்லாம் எனக்கு இன்டராக்ட் பண்ணாங்களோ the intention behind is one single thing. Okay, if somebody had told us at that point of time, maybe we would have scaled up in a different level. This is there, எங்க ஜெனரேஷன் எல்லாருக்குமே இது இருக்கு. சோ இது வந்து எப்படி நாம வந்து கேப்ஸ் ஃபில் பண்றதுங்கிற ஒரே ஒரு ஐடியால தான் நீங்க இன்னைக்கு எவ்வளவு டீச்சர்ஸ் வந்திருந்தாலும் சரி, ஸ்டூடெண்ட்ஸ் வந்தாலும் சரி, இதுதான் அந்த டீச்சரோட இன்டென்ஷன். ஓகே, சோ நம்ம கரெக்டா சொல்லிடணும், அட்லீஸ்ட் எங்களுக்கு கொடுத்த ஆப்பர்ச்சுனிட்டிக்கு நாங்க ரீச் அவுட் பண்ணணும் அப்படிங்கிறது தான் வந்து நம்மளோட இன்டென்ஷன். நீங்க சொன்னீங்கல்ல மேம், இயர்லி டு ஸ்டார்ட். ஆமா, எந்த ஒரு விஷயமே வந்து முன்கூட்டியே நம்ம ஸ்டார்ட் பண்ணனா சக்சஸ் நமக்கு சீக்கிரமா ரீச் ஆகும். சோ அதுதான் மேம் உங்ககிட்ட இருந்து நல்லா சுமதி மேம் நான் இன்னொன்னு சொல்லுவேன் பசங்களுக்கு, நீங்க கொஞ்சம் வந்து யோசிங்க, உட்கார்ந்து செல்ஃபா யோசிங்க. ஏன் அப்படின்னா நீ யோசிச்சு பாரு, ஒன்ன மாதிரியே +2 முடிச்சவன் 3.5 வருஷத்துல ஆடிட்டர் ஆயிடுறான், நீ 3 வருஷத்துல பிகாம் வச்சிருக்க. நீ வந்து என்ன ஆவேன்னா அந்த மாதிரி ஒரு ஆடிட்டர் கீழே தான் போய் நீ வேலை பண்ணுவ. அது உன்னோட மென்டல் மைண்ட் எவ்வளவு தூரம் அக்செப்ட் பண்ணுங்கிறத நீ தான் இன்னைக்கு பாக்கணும். ஓகேவா, நீ வந்து கடைசியில உனக்கு வந்து ஜாப் உன்னை விட கம்மி வயசான ஒரு பையன் ஆடிட்டரா உனக்கு மேல உட்காந்துருப்பான். இது நான் ஏன் லைஃப்ல பண்ணியிருக்கேன். ஏன்னா நான் ஒரு சார்ட்டர்ட் அக்கௌண்டன்டா இருந்ததுக்கப்புறம் ஒரு CFO கீழே டேக் ஆயிருந்தேன். எனக்கு கீழே வந்து 14 மென். ஓகே, அவங்க எல்லாருமே என்னை விட வயசுல பெரியவங்க. அந்த டீமுக்கு ஹெட் நான் தான். ஓகே, கம்ப்ளீட் இந்தியாவோட கிரெடிட் கலெக்ஷன்ஸ் நான் தான். 150 crores நான் இன்சார்ஜ். எனக்கு வேலை பண்றதுக்கு எனக்கு கீழே 14 பேரு, 14 பேருமே ஆம்பளைங்க. அவங்க எல்லாருமே என்னை விட அந்த 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 என்ன சொல்றது, அந்த ஒர்க் வந்து அவங்களுக்கு ரொம்ப நல்லா தெரியும். ஓகே, ஆனா அவங்க எல்லாருமே எனக்கு தான் ரிப்போர்ட் பண்ணணும். என்னை விட வயசுலயும் பெரியவங்க, என்னை எந்த வேலையும் செய்ய விட மாட்டாங்க, எல்லா வேலையும் அவங்கதான் செய்வாங்க. ரீசன் என்ன அப்படின்னா, அவங்க எல்லாம் எதுக்கு என் கீழே டேக் ஆயிருக்காங்கன்னா, நான் ஆடிட்டர், அவங்க ஆடிட்டர் இல்ல, அவ்வளவுதான். சொசைட்டி வந்து இன்னைக்கு உங்களுக்கு ஒரு எக்ஸிபிஷனுக்கு போற ஒரு என்ட்ரி டிக்கெட் மாதிரி இது. நீ உன்னை எப்படி பிளேஸ் பண்ணிக்கிறங்கிறது மட்டும்தான் நீங்க வந்து இன்னைக்கு பாக்கணும். எனக்கு வந்து ரொம்ப கஷ்டமா இருக்கும், நம்மள ஒரு வேலை செய்ய விட மாட்டேன்றாங்களே, எல்லா வேலையும் அவங்க தான் செய்யறாங்களே அப்படின்னு. பட் ஆனா சிஸ்டம்ஸ் அப்படி, அவங்களோட சேலரிக்கும் என் சேலரிக்கும் ஏணி வச்சாலும் அவங்களால என்னோட கம்பீட் பண்ணவே முடியாது. And I'm talking something about 10 years before. I felt very very bad. அந்த டைம்ல தான் நான் நினைச்சேன், இவங்களுக்கெல்லாம் யாராவது ஏதாவது சொல்லியிருந்தாங்கன்னா மேபி இவங்களும் படிச்சிருப்பாங்களே, இவங்களும் ஸ்கேல் அப் ஆயிருப்பாங்களே அப்படின்னு. ஸோ ஆல் தீஸ் எக்ஸ்பீரியன்சஸ் cumulatively is what I'm trying to say. நீங்க நாளைக்கு ஒரு பொசிஷனுக்கு போய் உட்காரீங்கன்னா நீங்க அந்த லெவல்ல போய் உட்காரணும். அந்த டெசிஷன் இன்னைக்கு நீங்க எடுக்கணும். இன்னைக்கு டேட்ல என்னமோ இப்படி ஏதோ தடவி நம்ம சூப்பர்ஃபிஷியலா பண்ற மாதிரி இருக்கும். ஒரு தடவை சக்சஸ் டேஸ்ட் பண்ணிட்டீங்கன்னா உங்களோட இமேஜ் நீங்க உங்களை பாக்குறதே வேற மாதிரி ஆயிடும். சொசைட்டி எல்லாம் விடுங்க, நாளைக்கு சுத்தி இருக்கிறவங்க நம்மள நினைக்கிறாங்கிறதெல்லாம் வேற. உன்னை பத்தி நீ என்ன நினைச்சிட்டு இருக்கங்கிறது தான் முக்கியம். ஓகேவா, சோ அதுக்கு தகுந்த மாதிரி நடந்துக்கோங்க. ஐ நோ சம் ஆஃப் த டீச்சர்ஸ் ஹியர் லைக் ஆனந்த் சார், சுமதி மேம், I think Karthik sir I'm interacting only today, but see the intention is only this, what we didn't get. My junior only ma'am, I only shared the link because oh very nice. much interested in that type of students oda career la focus பண்ற டீச்சர்ல one of the best teacher அவரு. சோ அதனால நான் பண்ணேன் மேம். Good. சோ Nice. என்னன்னா we are coming, நான் அடிக்கடி சொல்றேன், ரூரல்ல இருந்து வரோம் நாங்க, எங்களோட பேக்ரவுண்ட் வந்து வேற, அந்த மாதிரி யாரும் மிஸ் பண்ணிட கூடாது. நீங்க சொன்ன விஷயத்துல ஒரே ஒரு விஷயம் எனக்கு ரொம்ப இப்போ வந்து மைண்ட்ல ஹிட் ஆயிட்டே இருக்குன்னா, அட்லீஸ்ட் ஒரு 15,000 சேலரிக்காக நம்மளுடைய 1.5 lakh பேக்கேஜ் வந்து நம்ம மிஸ் பண்ணக்கூடாது. பணம்ன்றது செகண்டரியா இருக்கட்டும், ஆனா இப்போ வந்து மணி இஸ் அல்டிமேட் சோர்ஸ், அல்டிமேட் என்ன சொல்றது, மணி வந்து தாய் கிழவி படம் பார்க்கணும், பாருங்க. உனக்கு சந்தோஷம் கொடுக்குதா இல்லையாங்கிறது கிடையாது, சொசைட்டில மரியாதைங்கிறது கண்டிப்பா அது கொடுக்குது. அதனால மணி ஃபேக்டர் வந்து இம்பார்ட்டன்ட். சொல்லக்கூடாது 15,000 மணி தான், பட் ஆனா வந்து 15,000க்காக நம்மளோட 1.5 lakh வந்து நம்ம இழக்க கூடாது. அதுக்கான ஒர்க், ஸ்மார்ட் ஒர்க், ஹார்ட் ஒர்க் எதுவா இருந்தாலும் அவங்கதான் நம்மளோட ஒர்க்கை நம்ம போட்டணும்ன்றது இந்த செஷன்ல கிளியரா இருக்கு.
தேங்க்யூ சோ மச். என் குழந்தைங்களும் யா அட்டன் பண்றாங்க. அவங்க என்ன டிசிஷன் எடுப்பாங்கன்னு எனக்கு தெரியாது. அப்பார்ட் அவங்களோட பேரண்ட் அவங்களுடைய கன்வீனியன்ட். சோ தேங்க்யூ சோ மச் ஃபார் திஸ் சேஞ்ச் செஷன். தேங்க்யூ so much. Thank you very much இந்த for மாதிரி all of மேம் you இந்த interacting. ஆப்பர்ச்சுனிட்டி எனக்கு கொடுத்தது தேங்க்யூ மேம்க்கா தேங்க்யூ. Yeah, Karthik sir, we are always happy, we are always available. எதுவா இருந்தாலும் கேளுங்க. ஓகே ஏதாவது ஒரு கண்டிப்பா பாயிண்ட்ல பசங்க கரெக்டான டெசிஷன் பண்ணிட்டாங்கன்னா அவங்க லைஃப் மாறிடும். இதான் நான் சொல்ல வரோம் எல்லாருமே. So ஷோர். please. இதுதான் வந்து இதோட சக்சஸ் வந்து எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஏன்னா சென்னை காமர்ஸ் டீச்சர் கிளப்போட மோட்டோவே இதான். இது Okay. எப்படியாவது டீச்சர் இப்போ இன்னைக்கு எல்லா டீச்சருமே சார்ட்டர்ட் அக்கௌண்ட் ஆகிறதுக்கான குவாலிபிகேஷன் இருக்கு, நாலேஜ் இருக்கு. ஆனா எங்களுக்கு அந்த டைம்ல கரெக்டா ஷார்ட் பண்ணக்கூடிய மோடு இல்லாதனால நாங்க இங்க டீச்சர்ஸா இருக்கிறோம், அவ்வளவுதான். பட் அந்த மாதிரி நிலைப்பாடு எங்க ஸ்டூடெண்ட்ஸ் வந்துடக்கூடாதுன்றது அந்த கிளப் ஆக்டிவிட்டிஸ்க்கு. அதுல இந்த எம்சிபி எங்களுக்கு ரொம்ப பேக்கப் பண்ணி கொடுக்குறீங்க. ஸோ டெஃபினட்டா இந்த கிளப் உங்களோட என்னைக்கோ இணைந்து பயணிக்கின்ற தகவலை தெரிவிச்சுக்கிறேன். Thank பை த you. வே Thank இந்த you from Chennai Commerce Teachers Club also. I think many of them have logged in only because we put it எங்களுக்கு ஆக்சுவலா நேத்து மார்னிங் தான் ஒரு ஐடியா வந்தது. சரி எக்ஸாம்ஸ் முடிச்சிருப்பாங்க பசங்க, இன்னைக்கு சண்டே ஒரு செஷன் கொடுத்து பார்ப்போம்னு. I was surprised that so many of you have logged in. Thank you. If at all 1% of whatever you have been thinking, we have tried to improvise. So we are very happy that it is a successful meet. Good. Anything நீங்க எப்ப வேணாலும் டெக்ஸ்ட் பண்ணி கேட்கலாம். நாங்க வந்து உங்களுக்கு chat பாக்ஸ்லயுமே நான் வந்து போடுறேன். ஸோ முத்தரசி டீடைல்ஸ் எல்லாம் கொடுத்துருக்கியா? எஸ் மேம், நான் கான்டாக்ட் நம்பர் ஷேர் பண்ணிருக்கேன். கான்டாக்ட் நம்பர் ஷேர் பண்ணிருக்கீங்க. ஸோ நான் உங்களுக்கு சாட் பாக்ஸ்லயும் போட்டுட்டு இருக்கேன். நீங்க ஏதாவது வேணும்னா நீங்க எப்ப வேணா ரீச் பண்ணி அட்லீஸ்ட் இம்மிடியேட்டா கால்ஸ் பிக் பண்ணலனாலும் வில் பி ஹாப்பி டு கெட் பேக் டு யூ. வாய்ஸ் நோட் கூட நீங்க அனுப்பலாம். ஸோ நாங்க அதுக்கு தகுந்த மாதிரி ரிப்ளை பண்ணுவோம். முத்தரசி நம்பரும் இன்ஸ்டியூட்டோட அட்ரஸும் நான் சாட் பாக்ஸ்ல கொடுத்துருக்கேன். My number is also there. You can please, I generally try to avoid calls. எனக்கு டைம் ரெஸ்பாண்ட் பண்றதுக்கு நான் கொஞ்சம் எப்பயும் எடுத்துப்பேன். அதனால வந்து நீங்க எனக்கு வாட்ஸ்அப்ல மெசேஜ் டெக்ஸ்ட் பண்ணுங்க, இல்லாட்டி வாய்ஸ் நோட் அனுப்புங்க. நான் கண்டிப்பா வந்து ஐ வில் ரிப்ளை பேக். ஓகே, ஸோ திஸ் இஸ் மை வே ஆஃப் டேக்கிங் அப் திங்ஸ். ஏன்னா இமீடியட்டா ரெஸ்பாண்ட் பண்றதுக்கு இல்லைனாலும் I don't want to miss out. So please, I'm putting it here. நீங்க பாத்துக்கோ, எடுத்துக்கலாம். Okay. So Damodaram is our another founder partner. So he is there in the institute today counseling many of them. So நான் இன்னைக்கு வீட்ல இருந்து எடுத்திருக்கேன். நீங்க அந்த நம்பரும் கொடுக்குறேன். சி தாமோதரம் சார். நிறைய பேருக்கு அவரையும் தெரிஞ்சிருக்கும், நிறைய பேருக்கு அவரை தெரியும். ஸோ அதனால வந்து அவர்கிட்ட நீங்க ஏதாவது இன்ட்ராக்ட் பண்ணணும்னாலும் பண்ணுங்க, சேட்ல போடுறேன். தேங்க்யூ. ஹாப்பி சண்டே. I think we started at 10:40 and around 12. Nice of many of you to stay back here. நான் இங்க தான் இருக்கேன். யாராவது கொஸ்டின்ஸ் வந்து கேட்கணும்னாலும் கேளுங்க. We are not in a hurry to leave actually. I don't want to keep everybody there. அதுக்கு bye. Thank you for your patience. தேங்க்யூ மேம். Thank you. Study well. All the best. ஓகே, தேங்க்யூ மேம். Thank you sir. Thank you Anand sir. Thank you. நல்லா இருந்தது இன்டராக்ஷன்ஸ் எல்லாமே. தேங்க்யூ. சுமதி இல்ல மேம், இல்ல ஆனந்த் சார், எல்லாமே எங்க கார்த்திக் சார். ஸ்டூடெண்ட்ஸ் கையில கேட்க வேண்டிய கொஸ்டின் நான் கேட்டிருக்கோம். தேங்க்யூ. Thank you sir. நான் ரெக்கார்டிங் ஸ்டாப் பண்றேன் முத்தரசி.